பிரியமானவர்களே, ஆழமான வேத சத்தியத்தை அறிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து நாங்கள் வெளியிடும் எல்லா வேத ஆராய்ச்சி சத்தியங்களும் உங்களுக்கு வந்தடையும். கேட்டு மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் இந்த நாளுக்குரிய சத்தியத்தினாலே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. பிரியமானவர்களே, பரிசுத்த வேதாகமத்தில் புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்துவுக்குள் என்கின்ற வார்த்தை 47 முறை வருகிறது. அப்போஸ்தலன் பவுல் இந்த வார்த்தையை மற்றும் அப்போஸ்தலர்கள் இந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார்கள். இது ஒரு அறிமுக வாக்கியம் அல்ல. கிறிஸ்துவுக்குள் என்கின்ற வார்த்தையின் அர்த்தத்தை வேத ஆராய்ச்சியில் நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது 5 கிறிஸ்துவை குறித்த ரகசியங்கள் இந்த கிறிஸ்துவுக்குள் என்கின்ற வார்த்தையில் அடங்கி இருக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது. அதன் அடிப்படையிலான வேத ஆராய்ச்சி செய்திதான் 5 ரகசியங்கள் உள்ள கிறிஸ்துவுக்குள் என்ற இந்த தலைப்பு. இந்த செய்திக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். வாருங்கள், ஒருமித்து சத்தியத்தை ஆராய்ந்து சத்தியத்தை அறிந்து கொள்வோம். பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக அவர் செய்த பெரிதான கிருபைகளுக்காக அவரை நன்றியுள்ள இருதயத்தோடு கூட துதிக்கிறேன். எத்தனை பேர் இந்த காலை வேளையில் சந்தோஷமா இருக்கிறீங்க? கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பதே நம்முடைய பலன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகினால சத்தியத்தை எப்படி தாங்க கேட்கணும்? சொல்லுங்க. அதுக்கு தான் கேட்குறது, உம்முன்னு இருக்கிறதுக்கு இல்லை. சந்தோஷமாய் சத்தியத்தை கேட்க வேண்டும். சரி, இந்த நாளிலே நம்ம தியானிக்க இருக்கிற தேவ செய்தியினுடைய தலைப்பு என்னவென்றால் 5 ரகசியங்கள் உள்ள கிறிஸ்துவுக்குள். அதாவது கிறிஸ்துவுக்குள் என்கின்ற வார்த்தை புதிய ஏற்பாட்டிலே நீங்கள் அநேக இடங்களில் பார்க்கலாம். கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்துவுக்குள்ளாக, கிறிஸ்துவுக்குள்ளான அப்படின்ற ஒரு வார்த்தையை நீங்கள் புதிய ஏற்பாட்டில் நீங்கள் அநேக இடங்களில் பார்க்கலாம். அந்த கிறிஸ்துவுக்குள் என்று சொல்லுகிற அந்த வார்த்தையில் இருக்கக்கூடிய ஒரு 5 ரகசியங்களை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். உதாரணத்துக்கு பார்க்கணும்னா, வேதாகமத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் உண்டு. ஆனால் தான் தேவன் வேதத்தில் தெளிவாக சொல்லியிருக்கிறார், வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என் வார்த்தைகளிலிருந்து ஒரு உறுப்பு கூட என்ன ஆகாதான், ஒழிந்து போகாதுன்னா ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. நீங்கள் மூல மொழியில வேதத்தை வாசிக்கும் பொழுது ஒவ்வொரு எழுத்திற்கும் ஒரு அர்த்தம் உண்டு. ஒவ்வொரு எழுத்துக்குரிய அடையாளத்திற்கும் ஒரு ரகசியம் உண்டு. அந்த அடிப்படையில் தான் வேதத்தை படிப்பார்கள். அந்த அடிப்படையில் தான் வேதத்தை ஆராய்ந்து பார்ப்பார்கள். ஸோ அந்த அடிப்படையில் கிறிஸ்துவுக்குள் என்கின்ற இந்த வார்த்தை கிறிஸ்தவர்கள் மத்தியில் ஒரு அடைமொழியாக அல்லது அறிமுகப்படுத்துகிற ஒரு வார்த்தையாகத்தான் நம்ம பார்க்குறோம். ஜென்ரலாக பேசும்போது கிறிஸ்துவுக்குள் அன்பான, கிறிஸ்துவுக்குள் சகோதரரே, இப்படி தான் நம்ம பேசுவோம். இப்படி பேசுவதற்கு ஒரு அடைமொழியாக தான் நம்ம கிறிஸ்துவுக்குள் என்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்துகிறோம். ஆனால் அப்போஸ்தலன் பவுல் பயன்படுத்தி இருக்கிற இந்த வார்த்தை அப்படி பயன்படுத்தலைங்க. அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு ஆவிக்குரிய அர்த்தமும் ஒரு மகிமையான சத்தியமும் அதுல ரகசியமா இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அதனால்தான் அப்போஸ்தலனாகிய பேதுரு பவுலை குறித்து சொல்லும் போது சொன்னாரு, பவுலுடைய வார்த்தைகள் கல்லாதவர்களும் அதை புரிந்து கொள்ளாதவர்களும் என்ன பண்ணிடுறாங்களா, அந்த வார்த்தையை புரட்டிடுறாங்களாம். ஏன்னா பவுலுடைய ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவ்வளோ ஆழமான அர்த்தங்கள் உள்ள வார்த்தையை தான் அவர் பயன்படுத்தி இருக்கிறார். அதனால புதிய ஏற்பாட்டில் 14 புத்தகத்தையும் மிகவும் ஜாக்கிரதையாக ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு சென்டென்ஸ்க்கும் நம்ம மீனிங் கண்டுபிடிச்சு தான் பார்த்து படிக்க வேண்டும். அதுதான் நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு அது பிரயோஜனமாய் இருக்கும். தொடர்ந்து நம்ம பார்க்கும் பொழுது இந்த காரியத்தை நாம் தெளிவாய் விளங்கி கொள்ள முடியும். சரி, இப்போ கிறிஸ்துவுக்குள் என்கிற வார்த்தையில் இருக்கும் 5 ரகசியங்கள் என்ன என்பதை நம்ம குறித்து நம்ம தியானிக்கலாம். முதலாவது, கிறிஸ்துவுக்குள் என்கின்ற வார்த்தை தமிழ்ல கிறிஸ்துவுக்குள் என்று வந்திருக்கும், ஆங்கிலத்தில் இன் கிரைஸ்ட் என்று வந்திருக்கும். இதை கிரேக்க மொழியில் என் கிறிஸ்டவ் அப்படின்னு சொல்லுவாங்க. என் கிறிஸ்டவ் என்று
சொல்வார்கள். அது நீங்க அந்த டெக்ஸ்ட் எடுத்து பார்க்கும்போது அதுக்கு சில மீனிங் கொடுக்குறாங்க. நம்மளதுல மீனிங் இல்லை, ஆனா மூல மொழியில மீனிங் உண்டு. ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. அதனால தான் சொல்றேன். அந்த மீனிங்ல போய் பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்துவுக்குள் என்கின்ற வார்த்தைக்கு ரெண்டு அர்த்தம் உண்டு. ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, those who have the activities of Christ, அதாவது கிறிஸ்துவின் செயல்பாட்டை உடையவர்களே. அதான் அதனுடைய அர்த்தம். கிறிஸ்துவுக்குள்ளான அப்படின்னு ஒரு வார்த்தை வந்தா கிறிஸ்துவின் செயல்பாட்டை உடையவர்களே, அதை தான் பவுல் மென்ஷன் பண்றார். கிறிஸ்துவின் செயல்பாட்டை உடையவர்களே அப்படின்னு அர்த்தம். இன்னொரு மீனிங் என்னன்னா, ஃபங்க்ஷனல் லெவல் வித்தின் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கும் செயல்பாட்டை உடையவர்களேன்னு அர்த்தம். கிறிஸ்துவுக்கு உள்ளிருக்கும் செயல்பாட்டை உடையவர்களை பார்த்து தான் கிறிஸ்துவுக்குள் அப்படின்னு பவுல் சொல்றார். ஏன்னா இந்த உலகத்துல அழைப்பு எல்லாருக்குமே உண்டுன்னா இல்ல. எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்களா? எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ள வந்திருக்கிறாங்களா? இல்லையே. அப்போ கர்த்தர் நம்மை தெரிந்து கொள்கிறார் என்றால், தேவன் நம்மை தெரிந்து கொள்கிறார் என்றால், அந்த கிறிஸ்துவுக்குள்ளிருந்த செயல்பாட்டை நமக்குள் தேவன் கொடுப்பதற்காக நம்மை தெரிந்து கொண்டார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? காலையில் சாப்பிட்டீங்களா? இல்லை, எல்லாம் உச்சத்தை பார்த்துட்டு இருக்கீங்களா? அதான் கேட்குறேன். கனநித்திரியனாகி இப்பயே வந்துச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜாகிரதையா இருக்கணும். அவ்வளோ கிளம்பி அவ்வளோ கஷ்டப்பட்டு இங்க வந்து தூங்குறதுக்கு கிடையாது, வசனத்தை கேட்கணும். புரியுதுங்களா? இது நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சி. அதனால அதுல நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். சரி, அப்போ கிறிஸ்துவுக்குள் என்கின்ற வார்த்தை எதன் அடிப்படையில் சொல்லுகிறார் என்றால், பவுல் கிறிஸ்துவுக்குள் இருக்கும் செயல்பாட்டை உடையவர்கள் அல்லது அந்த செயல்பாட்டை காண்பிக்கிறவர்களை பார்த்துதான் கிறிஸ்துவுக்குள் அப்படின்னு சொல்றார். புரியுதா? விளங்குதா? கிறிஸ்துவுக்குள்னா என்ன அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டீங்களா? இல்ல மறுபடியும் சொல்லுவா? வேண்டாம். சரி, அதனால இந்த கிறிஸ்துவுக்குள் அப்படின்ற ஒரு வார்த்தை கிறிஸ்துவினுடைய செயல்பாட்டை உடையவர்களே, கிறிஸ்துவுக்குள்ள இருக்கக்கூடிய செயல்பாட்டை உடையவர்களே இருக்கிறோன்றத வந்து பிரதிபலிக்கிற ஒரு வார்த்தை மாத்திரமல்ல. அப்ப கிறிஸ்துவுக்குள்ளாக இந்த செயல்பாடு எப்படி இருக்குதுன்னு கிறிஸ்தவர்களுக்குள்ள பார்த்தா ரெண்டு நிலையில இருக்குது. எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறவங்க தான், ஆனா கிறிஸ்துவுக்குள்ள இருக்கக்கூடிய செயல்பாடு எல்லாருக்குள்ளேயும் இல்லைங்க. எல்லாருக்குள்ளேயும் இல்லை. அது ரெண்டு நிலையில செயல்படுது. அதுவும் பவுல் தான் விவரித்து காண்பிக்கிறார். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம். 1 கொரிந்தியர் 3:1. 1 கொரிந்தியர் 3:1. சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் என்னவா சொல்லுங்க? மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்று எண்ணி பேச வேண்டியதாயிற்று. எழுதுறாரு பாருங்க. கொரிந்து சபைக்கு வரும்போது சொல்றாரு, நீங்கள் ஆவிக்குரியவர்களை போல இல்ல, மாம்சத்துக்குரியவர்களா இருக்கிறீங்க. நீங்க மாம்சத்துக்குரியவர்களா இருக்கிறதுனால உங்ககிட்ட நான் பேசல. ஏன் பேசலன்னா, நீங்க கிறிஸ்துவுக்குள் எப்படி இருக்கிறீங்க? குழந்தையா இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்றாரு. அந்த குழந்தையா இருக்கிறீங்கன்றதுக்கு அப்படியே விளக்கம், அப்படியே 2-3 வாசிங்க. நீங்கள் பலனில்லாதவர்கள் ஆனதால் உங்களுக்கு போஜனம் கொடுக்காமல் பாலை குடிக்க கொடுத்தேன். பலனில்லாதவர்கள் ஆனதால் அப்படின்னா என்ன அர்த்தம்? சத்தியம் சொல்லப்படுது, ஆனா சத்தியத்தை கேட்க முடியல, சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள முடியல. நல்லா சத்தியம் கேட்கிறோம், ஆனா சத்தியத்தை கேட்க முடியல, சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள முடியல. இதுதான் பலவீனம் உள்ளவர்கள் ஆனபடினால் போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். 3வது வசனம் அந்த மாம்சத்துக்குரியவர்களுக்குரிய அடையாளத்தை சொல்றாரு பாருங்க. பொறாமை, வாக்குவாதம், வேதங்களும் உங்களுக்குள்ளே இருக்கிறபடியால் மாம்சத்துக்குரியவர்களாய் இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறது. பொறாமை, வாக்குவாதம், வேதங்கள், இதெல்லாம் எதுக்கு நிழலா இருக்குதுங்க? மாம்சத்துக்குரியவர்கள்.
அதுதான் இங்க பவுல் சொல்றாரு. கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள், கிறிஸ்துவுக்குள்ளான குழந்தைகள் எல்லாருமே கிறிஸ்துவுக்குள்ளதான் இருக்கிறோம். எப்போ கிறிஸ்துவுக்குள்ள மாறுறோம் தெரியுமா? கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 27வது வசனம். கலாத்தியர் 3:27. கிறிஸ்துவுக்குள்ளாக ஞான ஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேர்களோ ஆமென். கிறிஸ்துவுக்குள்ளாக ஞான ஸ்நானம், அதான் முன்னாடி பார்த்தோம். கிறிஸ்துவுக்குள்ளுன்னா என்ன அர்த்தம்? கிறிஸ்துவுக்குள் இருக்கக்கூடிய செயல்பாட்டை உடையவர்கள். அப்போ கிறிஸ்துவுக்குள் இருக்கக்கூடிய செயல்பாட்டை செய்யறதுக்கு தான் நம்ம ஞானஸ்தானம் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த ஞானஸ்தானம் எடுத்ததுனால கிறிஸ்துவுக்குள் இருக்கக்கூடிய செயல்பாட்டை செய்வதற்கு கிறிஸ்துவை நாம் தரித்து கொண்டோம். புரியுதா? விளங்குதா? ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது இந்த சத்தியத்தை சபை கற்றுக் கொடுக்கணும். இந்த சத்தியத்தை கற்றுக் கொடுக்காதனால கூட்டத்தில் ஒன்று எக்ஸ்ட்ரா, ஆத்துமாக்கள்ல ஒன்று எக்ஸ்ட்ரான்னு சொல்லிட்டு 10ஓட 11 சேர்த்துக்கிறாங்க. அதனால தான் இந்த சத்தியங்கள் எல்லாம் என்ன ஆகுறதில்லை, தெரியறதில்லை. அப்போ ஞான ஸ்நானம் என்பது கிறிஸ்துவுக்குள் இருக்கக்கூடிய செயல்பாட்டை நான் எனக்குள் காண்பிக்கும்படியாக கிறிஸ்துவை தரித்து கொள்வது ஞான ஸ்நானம். புரியுறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. புரியுதுங்களா? அப்போ யார் ஒருவர் கிறிஸ்துவுக்குள் ஞானஸ்நானம் எடுக்கிறார்களோ அவர்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கக்கூடிய செயல்பாட்டை காண்பிக்க வேண்டும். காண்பிக்கிற கிறிஸ்துவர்களை பார்த்துதான், சபையாரை பார்த்துதான் பவுல் சொல்றாரு கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்துவுக்குள்ளான, புரியுதுங்களா என்று அங்க சொல்லப்படுகிறது. சோ கிறிஸ்துவுக்குள்ள இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் ரெண்டு விதத்துல இருக்கிறாங்க. அதுல ஒண்ணு குழந்தைகள், கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள். ஞானஸ்நானம் எடுத்திருப்பாங்க, சபையில இருப்பாங்க, சத்தியம் தெரியும், எல்லாம் தெரியும். ஆனா இந்த மாம்சத்துக்குரிய காரியம் இருக்கும், ஆவிக்குரிய காரியம் இருக்காது. அந்த மார்க்கம், அந்த பாதங்கள், சண்டைகள், வாக்குவாதங்கள் இதெல்லாம் இன்னும் இருக்குது. இது இன்னும் இருக்கிறதுனால அவங்க யாரா இருக்கிறாங்களா? ஆவிக்குரியவர்கள் அல்ல. யாருக்குரியவங்களா இருக்கிறாங்க? மாம்சத்துக்குரியவங்களா இருக்கிறாங்க. இது ஒரு கேட்டகரி. இன்னொரு கேட்டகரி என்னன்னா அது கொஞ்சம் முதிர்ச்சி நிலை. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். 1 கொரிந்தியர் 1:5. இங்க வந்துச்சு பாருங்க, இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் மற்ற எல்லாவற்றிலும் அதுதாங்க சம்பூரண உள்ளவர்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியா. இது 2வது லெவல். இதுவும் கிறிஸ்துவுக்குள்ளதான். ஆனா கிறிஸ்துவுக்குள் சம்பூர்ணமானவர்கள், கிறிஸ்துவுக்குள் சம்பூர்ணமானவர்கள். ஏன் கிறிஸ்துவுக்குள் சம்பூர்ணமானவர்கள்னா அவங்க எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் மற்ற எல்லாவற்றிலும் சம்பூர்ணம் உள்ளவர்களாம். எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க இந்த வார்த்தை. இப்படிப்பட்டவர்களும் கிறிஸ்துவுக்குரியவங்க தான். ஆனா முன்னாடி பார்த்தா பாருங்க, அந்த குழந்தை நிலைக்குரியவங்க கிடையாது, மாம்சத்துக்குரியவங்க கிடையாது. இவங்க ஆவிக்குரியவர்கள். விளங்குதா? ஆவிக்குரியவர்கள் சம்பூர்ணமாக்கப்பட்டு இருக்கிறபடியால் அப்படின்னு சொல்றாங்க. சம்பூர்ணம்னா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா இன்னொரு இடத்துல பவுல் அதை விளக்குகிறார். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். 2 கொரிந்தியர் 2:14. இங்க மறுபடியும் வருது பாருங்க, கிறிஸ்துவுக்குள் எப்போதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை. ஆமென். இதுதாங்க அந்த சம்பூரணம். கிறிஸ்துவுக்குள் சம்பூரணமாக்கப்பட்டவர்கள். ஏன் சம்பூர்ணமாக்கப்பட்டவர்னா இவர்களை கொண்டுதான் தேவன் என்ன பண்றாரா? அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துவார். அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துவார். இவர்கள் கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலும் வெற்றி சிறக்க பண்ணுகிறார். வெற்றி சிறக்க பண்ணுகிறது மாத்திரம் இல்ல, கிறிஸ்துவை அறிகிற அறிவு, தேவன் அறிகிற அறிவை இவங்க என்ன பண்றாங்க? அந்த வாசனையை ஜனங்கள் மத்தியில கொடுக்கிறார்கள். இதுதான் 2வது நிலை, கிறிஸ்துவுக்குள் இருக்கக்கூடிய 2வது நிலை செயல்பாடு. அப்போ கிறிஸ்துவுக்குள் என்கின்ற வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன? கிறிஸ்துவுக்குள்ள இருக்கக்கூடிய செயல்பாடு நமக்குள்ள இருக்கணும்ன்றதுதான் கிறிஸ்துவுக்குள்னு பவுல் சொல்றாரு.
அப்போ கிறிஸ்துவுக்குள் இருக்கக்கூடிய செயல்பாடு 2 நிலையில பிரிக்கலாம். ஒன்று, கிறிஸ்துவுக்குள் என்னவா இருக்கிறாங்க? குழந்தைகள், மாம்சத்துக்குரியவங்களா இருக்கிறாங்க. இன்னொன்னு, கிறிஸ்துவுக்குள் சம்பூர்ணம் உள்ளவர்கள், இவங்க ஆவிக்குரியவர்களா இருக்கிறாங்க. இப்போ நம்ம எந்த நிலையில இருக்கிறோம்? குழந்தைகளா இருக்கிறோமா, சம்பூர்ண நிலைக்கு போயிட்டு இருக்கிறோமான்றத நம்மளே தீர்மானிச்சு. விளங்குதா? புரியுதுங்களா? நாம் மாம்சத்துக்குரியவர்களா இருக்கிறோமா, ஆவிக்குரியவர்களா இருக்கிறோமான்றத நம்மளே தீர்மானத்தை கொள்ள வேண்டும். சரி, அதனால இன்றைக்கு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம், கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம். ஆனா கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறது நமக்குள்ள இருக்குதா? அதான் எனக்கு பார்க்கணும். அதனால இந்த வார்த்தை ஒரு சாதாரணமாக உச்சரிக்கப்படுகிற ஒரு வார்த்தை அல்ல. சபையை பார்த்து பவுல் கிறிஸ்துவுக்குள் சொல்றாருன்னா ஒரு சாதாரணமாக உச்சரிக்கப்படுகிற ஒரு வார்த்தை அல்ல. இது பல ஆழங்களை வைத்து சொல்லப்படுகிற வார்த்தை. இந்த நாளிலே தேவன் நமக்கு அந்த வார்த்தையை விவரித்து காண்பிப்பாராக. அப்போ இந்த கிறிஸ்துவுக்குள் அப்படின்னும் போது, இந்த கிறிஸ்துவுக்குள்ள நம்ம இருக்கணும்ன்றது அந்த கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறது நமக்குள்ள இருக்கணும். அப்போ கிறிஸ்துவுக்குள்ள ஒரு 5 காரியம் இருக்குது. இந்த 5 காரியமும் நமக்குள்ள வரணும். இந்த 5 காரியமும் நமக்குள்ள இருக்கணும். இந்த செயல்பாடு வரணும்ன்றதுக்காகத்தான் சபையை பார்த்து பவுல் சொல்றாரு கிறிஸ்துவுக்குள். விளங்குதா? புரியுதுங்களா? புரியுதா? சந்தோஷம். ஏன்னா இந்த ஒரு விஷயத்த நம்ம தெளிவா புரிஞ்சுக்கலன்னா அடித்தளமே, பேஸ்மெண்ட்டே ஆட்டம் கொடுத்துரும். கிறிஸ்துவர்களா இருப்போம், ஆனா கிறிஸ்துவுக்குள்ள இருக்க மாட்டோம். கிறிஸ்துவுக்குள்ள இருப்போம், ஆனா கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறது நமக்குள்ள இருக்குதான்னு பார்க்கணும். விளங்குதுங்களா? சரி, இப்போ அந்த 5 காரியம், கிறிஸ்துவுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த 5 காரியங்கள் என்ன என்பதை நம்ம தியானிக்கலாம். ஏன் இந்த 5 காரியமும் நமக்கு தேவை? கிறிஸ்துவுக்குள் அப்படின்னு பவுல் சபையை சொல்றாருன்னா ஒரு நோக்கமும் ஒரு திட்டமும் அந்த வார்த்தையில இருக்குது. அந்த நோக்கம் திட்டம் என்னன்றத இன்னொரு இடத்துல பவுல் தெளிவாய் விவரிக்கிறார். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11வது வசனம். எபேசியர் 4:11. மேலும் நாம் அனைவரும் நல்லா கேளுங்க, தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி என்ன சொல்றாங்க? கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சிக்கு அளவு. புரியுதா? விளங்குதா? கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராகும் வரைக்கும். இதாங்க நோக்கம், இதான் திட்டம். ஏன் கிறிஸ்துவுக்குள் பவுல் சொல்றாருன்னா, கிறிஸ்துவுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த செயல்பாடு நமக்குள்ள வரணும். அந்த செயல்பாடு ஏன் நமக்குள்ள வரணும்னா, கிறிஸ்துவை போல பூரண புருஷராய் நீங்களும் நானும் மாறணும். கிறிஸ்துவை போல பூரண புருஷராய் நீங்களும் நானும் மாறுவதற்காகத்தான் கிறிஸ்தவர்களாக நம்ம இருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வந்துட்டு திருவிருந்து எடுத்துட்டு யாராவது ஏதாவது பேசிட்டு போறாங்க, உக்காந்து கேட்டுவிட்டு கிளம்பி போயிட்டா முடிஞ்சு போச்சு. அது கிறிஸ்தவர்கள் அல்ல. மற்ற உலகம், வெளியில போனோடனே உலகம், உள்ள வந்தா பரலோகம். புரியுதா? உள்ள பரலோகம், வெளியில உலகம். பிரயோஜனம் இல்லைங்க, பிரயோஜனம் இல்லை. அவருடைய வருகையில வரும்போது கர்த்தர் நம்ம பார்த்து கேட்பார். அவருக்கு என்ன பதில் சொல்லுவோம்? ஓப்பனா சொல்றாரு இயேசு. ஜனங்க சொல்றாங்களாம், கர்த்தாவே கர்த்தாவே, எல்லாம் உமக்காக தான் செஞ்சோம், எல்லாம் பண்ணோம், எல்லாம் கிறிஸ்தவர்களா தான் இருந்தோம். ஒரே வார்த்தை சொல்லுற, அக்கிரம செய்கைக்காரர். ஏன்? சத்தியத்தை நீங்க அறிந்து கொள்ளலையே, வார்த்தையில் இருக்கக்கூடிய ஆழங்களை அறிந்து கொள்ளலையே. இன்னும் நீங்க குழந்தைகளாவே இருக்கிறதுனால, இதோ என்னுடைய வருகை வந்துச்சு, இன்னும் நீங்க என்னவா தான் இருக்கிறீங்க? குழந்தைகளா இருக்கிறீங்க. ஆனா இதுவே காலம், இதுவே ரட்சணிய நாள். புரியுதுங்களா? ஒவ்வொரு வாரமும் இங்கு கொடுக்கப்படுகிற வார்த்தை நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை கட்டி எழுப்பணும், கிறிஸ்துவ ஜீவியத்துல வளரணும். புரியுதுங்களா? வளர்ச்சின்றது அதுதான். நம்ம உலக பிரகாரமான வளர்ச்சியை பார்த்துட்டு நான் நல்லா இருக்கிறேன்னு நினைக்கிறோம். டோட்டல் ராங்கு. நமக்கு எல்லாமே கரெக்டான நேரத்தில் கிடைக்கிறதுனால நம்ம நல்லா இருக்கிறோம்னு அர்த்தம் கிடையாது. அப்படி பார்த்தா நம்மளுடைய பெரிய நீதிமான் யாருன்னா அம்பானி தான். ஏன்னா அவருக்கு எல்லாமே கிடைக்கும். புரியுதா? நீட்ஸ் என்றது ஃபுல்ஃபில்னஸ் கிடையாதுங்க, அது எல்லாருக்குமே கிடைக்கும்.
ஆனா தேவனுக்கு முன்பதாக, கிறிஸ்துவுக்கு முன்பதாக பூரண வளர்ச்சியை நாம் பெற்றிருக்கிறோம். தேவனுக்கு முன்பதாக நம்ம எப்படி இருக்கிறோம், அதுதான் முக்கியம். அதுதான் அவருடைய வருகையில பேசும். அதுதான் அவருடைய வருகையில நம்மை குறித்து சாட்சி கொடுக்கும். தேவன் நம்ம குறித்து சாட்சி கொடுக்கணும். அதற்கு இந்த காரியம் மிகவும் முக்கியமா இருக்கு. அதனால கிறிஸ்துவுக்குள் இருக்கக்கூடிய அந்த செயல்பாட்டை, 5 செயல்பாட்டை ஒவ்வொன்றாக நம்ம தியானித்து நம்முடைய வாழ்க்கையில நம்ம கொஞ்சம் ரீசெக்அப் பண்ணிக்கணும். ஏன்னா இது எவ்வளவு முக்கியம்னா அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்குது. நம்ம எல்லாம் சொல்லலாம், நான் கிறிஸ்துவுக்குள்ள நிலைச்சிருக்கிறேன், நாங்க கிறிஸ்துவுக்குள்ளதான் இருக்கிறோம் பிரதர். நிறைய பேர் சொல்றோம் நாங்க கிறிஸ்தவர்கள். ஆனா வசனம் என்ன சொல்லுது? இந்த ஒரு காரியத்தை தான் அப்போஸ்தலர் எல்லாருமே போதிக்கிறாங்க. அப்போஸ்தலனாகிய யோவான் இன்னொரு இடத்துல சொல்றாரு பாருங்க, 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 6வது வசனம். 1 யோவான் 2:6. அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன், பாத்தீங்களா, அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். பாத்தீங்களா, அவர் நடந்தபடியே தானும் நடக்க. இதாங்க அழைப்பு. இதுக்குதான் நம்ம கிறிஸ்தவர்களா இருக்கிறோம். அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். அதுதான் ஏன் நடக்கணும்னா இதுல அவ்வளவு மகிமையான காரியம் இருக்குது. தொடர்ந்து நம்ம பார்க்க போறோம் இந்த 5 காரியத்துல எப்படிப்பட்ட மகிமை இருக்கு. இந்த 5 காரியத்தை இது அவருக்குள்ள அவ்வளவு மகிமை இருக்கு. இந்த கிறிஸ்துவுக்குள்ள அவ்வளவு மகிமையான காரியம் இருக்குதுன்றத முதல்ல நம்ம விளங்கிக்கணும், முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். பவுல் புரிஞ்சுக்கிட்டாரு. பவுல் புரிஞ்சதுனாலதான் ஒரு அறிக்கை கொடுக்கிறாரு பாருங்க, அற்புதமான ஒரு அறிக்கை. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்துல 7 வசனம் வாசிங்க. பிலிப்பியர் 3:7. ஆகிலும் எனக்கு லாபமா இருந்தவைகள் எவைகளோ யாருக்காக நஷ்டம்ட்டாரா? அப்ப நல்லா புரிஞ்சுங்க, இந்த உலகத்துல நம்ம எது ப்ராஃபிட் நினைக்கிறோமோ அதையும் கிறிஸ்துவ வச்சு பார்த்தா எது ரொம்ப பெரிய ப்ராஃபிட்டா? கிறிஸ்து தான். அதான் சொல்றாரு, லாபமா இருக்கிற அனைத்தையும் கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். 8வது வசனம். அது மாத்திரமல்ல, இங்க பாருங்க, கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் அந்த வார்த்தை பாருங்க எவ்வளவு அருமையா இருக்கு. எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொள்கிறேன். முதல்ல கிறிஸ்துவுக்காக எல்லாத்தையும் நஷ்டம் என்று எண்ணுகிறேன். 2வது கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்காக எல்லாத்தையும் நஷ்டம் எண்ணிக்கொள்ளுகிறாராம். 9வது வசனம், இதுதான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு நியாய பிரமாணத்தினால் வருகிற இராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாய் இருந்து இதாங்க டாபிக். கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவனாக காணப்படும்படிக்கு. பவுல் இவ்வளவு விஷயத்தை ஏன் சொன்னாரு? உலகத்துல இருக்கிறத நஷ்டம் சொல்லிட்டாரு, சுத்தி இருக்கிறதெல்லாம் நஷ்டம்னு எண்ணுகிறாரு. இயேசுதான், கிறிஸ்துதான் ஆதாயன்றாரு, அவர் தான் லாபம்ன்றாரு. ஏன்னா கிறிஸ்துவுக்குள் நான் இருக்கிறவனாக காணப்படணும். நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்களாக காணப்படணும்னா கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது நமக்குள்ள இருக்குதான்னு செக் பண்ணணும். அப்படி பார்த்தாதான் நம்ம கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோமா இல்லையான்றதை புரிந்து கொள்ள முடியும். சரியா? விளங்குதா? புரியுதுங்களா? எல்லாம் உற்சாகமா இருக்கிறீங்களா? பரவாயில்ல, எல்லாம் கண்ணு திறந்து இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, இப்போ இந்த காரியத்தை 5 காரியங்களை நாம் ஒவ்வொன்றாக தியானிக்கலாம். முதலாவது காரியம், கிறிஸ்துவுக்குள் இருக்கக்கூடிய இந்த 5 செயல்பாட்டுக்குரிய ரகசியங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். முதலாவது காரியம் கலாத்தியர் 4:6. மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். முதலாவது பார்க்கிறோம், குமாரனுடைய ஆவி, கிறிஸ்துவின் ஆவிய தேவன் யாருக்குள்ள அனுப்பினாரா? சொல்லுங்க. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு கிறிஸ்துவின் ஆவி உடையவர்களாய் இருக்கிறோம். ஏன்னா கிறிஸ்துவுக்குள் இருந்த ஆவி தேவனுடைய ஆவி. விளங்குதா? கிறிஸ்துவுக்குள் இருந்த ஆவி தேவனுடைய ஆவி. தேவனுடைய ஆவியை உடையவராய் அவர் இருந்ததுனால தான் இந்த பூமியில ஜெயம் பெற்றவராய் வாழ முடிஞ்சது. இந்த பூமியை ஜெயிக்க முடிந்தது.
இப்போ நம்முடைய அழைப்பு, நம்ம ஏன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஏன் நம்ம கிறிஸ்தவனாக இருக்கிறோம்னா, அந்த குமாரனுக்குள்ள கொடுத்த அந்த குமாரனுடைய ஆவியை இப்ப யாருக்கிட்ட வச்சுட்டாரு சொல்லுங்க? நமக்குள்ள வச்சுட்டாரு. ஏன் நமக்குள்ள வச்சாரு? அதாங்க. அப்போ கிறிஸ்துவுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கிறிஸ்துவின் செயல்பாட்டு நமக்குள்ள வரணும்னா, கிறிஸ்துவின் செயல்பாட்டுக்கு ஆதாரமா இருக்குது கிறிஸ்துவனுடைய ஆவி நமக்குள்ள இருக்கணும். கிறிஸ்துவனுடைய ஆவி நமக்குள்ள இருக்கணும். ஏன்னா ஒரு தெய்வீக ஒருங்கிணைப்பை கொடுக்கிறதுக்கு. முடிச்சாச்சு அந்த வசனம்? அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக. ஏன் கிறிஸ்துவனுடைய ஆவி நமக்கு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது நமக்கு கொடுக்கப்படுகிறது என்றால், பிதாவாகிய தேவனை அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக. அந்த வார்த்தை இருக்கு பாருங்க, அப்பா அப்படின்றது அது ஒரு எப்படி சொல்றது, ஒரு உரிமை குரல், ஒரு உரிமையா சொல்றது, உரிமையா பேசப்படுகிற ஒரு அப்பா. வேற எந்த இடத்துலயும் இந்த வார்த்தை மேக்சிமம் பயன்படுத்திருக்க மாட்டாங்க. பிதான்னு சொல்லியிருப்பாங்க, தகப்பன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா இந்த இடத்துல தான் பவுல் அப்பா அப்படின்னு சொல்லுவார், அப்பா அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா நம்ம இதை எப்படி கரெக்டா புரிஞ்சுக்கணும்னா, சாதாரணமா பிள்ளைங்க பெற்றோர்களை அப்பாவை எப்படி கூடுங்க? சிலது பா, டேட், இப்படிதான், நைனா, இல்லை இன்னும் வேற வார்த்தை வேற மாதிரி எல்லாம் சொல்றான். அப்போ ஒரு உரிமை பாராட்டு. இதே இன்னொருத்தர்கிட்ட ஒரு தகப்பன் ஸ்தானத்துல இருக்கும்போது அப்படி கூப்பிட முடியாது. ஒரு ஒரு தத்து எடுக்கும் போது அந்த பிள்ளை அந்த தகப்பனை இந்த உரிமையில கூட முடியாது. ஏன்னா ரத்த பந்தம் இல்லை. ஆனா இங்க பவுல் சொல்றாரு, ஆவியை ஏன் அவர் கொடுத்தாருன்னா, கிறிஸ்துவனுடைய ஆவியை ஏன் கொடுத்தாருன்னா, கிறிஸ்துவுக்கும் தேவனுக்கும் உள்ள அந்த உறவு இருக்குது பாருங்க. அவங்க ரெண்டு பேரும் எப்படிதான் பேசிப்பாங்க, இவர் எப்படிதான் கூப்பிடுவாரு, உரிமையோட அப்பா அப்படின்னு கூப்பிடுவாரு. அந்த உரிமையை உங்களுக்கு எனக்கும் கொடுக்குறாரு. உங்களுக்கு எனக்கும் அந்த உறவுல நிக்கிறதுக்கு கிறிஸ்துவனுடைய ஆவி நமக்கு தேவை. இப்போ இந்த கிறிஸ்துவனுடைய ஆவியை நமக்குள்ள ஏன் கொடுத்தாருன்னா, ஒரு உறவின் ஐக்கியத்தை கொடுத்தாரு, ஒரு தெய்வீக ஒருங்கிணைப்பு. ஏன்னா நான் நிறைய நேரத்தில் நம்ம சொல்லுவோம், நேற்று கூட நான் கொஞ்சம் புலம்புனேன், எவ்வளோ கஷ்டப்படுறேன், எவ்வளோ வேலை, அசதி, முடியல, எங்கெங்கோ போயிட்டு வர முடியல, நானே கஷ்டப்படுறேன் அப்படின்னு. அப்புறமா தான் இந்த வசனமே எனக்கு நல்லா அடிச்சு சொல்லிச்சு, நீ கஷ்டப்படலப்பா, நீ மட்டும் கஷ்டப்படல, உனக்கு உதவி செய்யறதுக்கு யார் இருக்கிறார்? அப்பா இருக்கிறார், உரிமை உள்ள ஒரு தகப்பன் இருக்கிறார், ஒரு நல்ல மூத்த சகோதரர் இருக்கிறார். அதனால உன்னுடைய கஷ்டம் நீயே தான் வச்சுக்கிற, கஷ்டத்தை நம்மள தான் தலையில வச்சுக்கிறோம். நம்ம அப்பா கிட்ட கொடுப்போம். இன்னைக்கு எத்தனை பேர் ஆமின்னு சொல்றீங்க? அப்பா கிட்ட கொடுப்போம், இந்த இன்னைக்கு பிரச்சனையை கொடுப்போம். அப்போ கிறிஸ்துவின் ஆவி, கிறிஸ்துவுக்குள் நமக்கு கிறிஸ்துவின் ஆவி ஏன் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், இந்த ஆவிக்குரிய ஒருங்கிணைப்பு, ஒரு குடும்பத்துக்குள்ள நம்ம இருக்கிறோன்ற உணர்வு முதல்ல நமக்கு வரணும். அதனால பாருங்க, இயேசு தெளிவா ஒரு இடத்துல சொல்றாரு, யோவான் 14ஆம் அதிகாரம் 11வது வசனம், யோவான் 14:11, நான் பிதாவிலும் என்ன சொல்றாருங்க? நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறத என்ன பண்ணுங்க? எஞ்சிறாரு மனுஷன். நம்புப்பா, நம்பு. என்ன ஏன் நம்பணும்? நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறத நம்பு. ஏன் நம்புன்னு சொன்னா தெரியுங்களா? இப்போ கிறிஸ்துவனுடைய ஆவி யார் கொடுக்கப்பட்டிருக்கு சொல்லுங்க? நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப கிறிஸ்துவனுடைய ஆவி உள்ள வந்தா கிறிஸ்துவுக்குள்ள யார் இருக்கிறா சொல்லுங்க? கிறிஸ்துவுக்குள்ள யார் இருக்கிறா? அதுதான் சொல்றாரு, நம்பு. நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறத என்ன பண்ணு? நம்பு. அப்போ நான் வந்தா யார் உங்களுக்குள்ள வந்துருவா? பிதாவினுடைய ஆவி உங்களுக்குள்ள வந்துடும். அதான் ரோமர் 8ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசிங்க. ரோமர் 8:9 வருது பாருங்க. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் மாம்சத்துக்குட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். என்னவா முதல்ல எப்படி ஆரம்பிச்சது? தேவனுடைய ஆவி உங்களில் இருந்தால். ஆனா முடியும் போது எப்படி முடியுது? கிறிஸ்துவனுடைய ஆவி இல்லாதவன் யாருடையவன் அல்ல. இதாங்க மேட்டர். அப்போ கிறிஸ்துவனுடைய ஆவி ஏன் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், தேவனுடைய ஆவி நமக்கு கொடுக்கப்படுகிறது. அதுதான் இயேசு சொன்னார், நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள்.
இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள் இருக்கிற நாம் கிறிஸ்துவின் ஆவிக்குள்ள இருக்கிறோமா? கிறிஸ்துவின் ஆவிக்குள்ள இருக்கிறோம்னா இந்த தெய்வீக குடும்பத்துக்குள்ள இருக்கிறோமா? நமக்கு ஒரு அப்பா இருக்கிறார், உரிமை பாராட்டக்கூடிய அப்பா இருக்கிறார், ஒரு மூத்த சகோதரர் இருக்கிறார், அந்த உரிமை இருக்குதா? அதான் பாருங்க, எபேசியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க. எபேசியர் 4:6. எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு, எல்லார் மேலும் எல்லாரோடும் ஆமென் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறார். அதாங்க கிறிஸ்துவனுடைய ஆவியே நமக்கு கொடுக்கப்படுகிறது என்றால் பிதாவினுடைய ஆவி நமக்குள் வந்து சேர்கிறது. அதனால்தான் ஒரு இடத்துல இயேசு சொல்லுவாரு, யோவான் 17ஆம் அதிகாரம் 21வது வசனம் வாசிங்க. யோவான் 17:21. அவர்கள் எல்லாரும், சபையை பார்த்து சொல்றாங்க, அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கவும் பிதாவே உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் யாரோட ஒன்றா இருக்கணும்? ஆக்சுவலா நம்ம உரிமை பாராட்ட மாட்டோம், அப்பா அண்ணன் அப்படின்னு நம்ம உரிமை பாராட்டோம். அவர் பாராட்டுற, நான் உண்மையிலேயும் நீர் என்னிலேயும் இருக்க, நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் நம்மில் ஒன்றாய் இருக்கணும். அப்போ இந்த தெய்வீக குடும்பம், தெய்வீக ஒருங்கிணைப்புக்கு, இந்த தெய்வீக ஐக்கியத்திற்கு கிறிஸ்துவனுடைய ஆவி இருந்தா தாங்க முடியும். இப்படி வாழ்ந்து பாருங்களேன். உங்க வீட்டில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் கொண்டு வாங்க, உங்க சரீரத்தில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் கொண்டு வாங்க, இதோட கம்பேர் பண்ணி பாருங்க, உங்களுக்குள்ள இருக்கிறது யாரு? அதனால்தான் பவுல் அப்போஸ்தலனாகிய யோவான் சொன்னார், உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிலும் நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். நல்லதா? அப்போ கிறிஸ்துவுக்குள் நாம் இருப்பது என்பது காரியம் அல்ல, கிறிஸ்துவுக்குள் இருக்கக்கூடிய கிறிஸ்துவின் ஆவி நமக்குள் இருக்கிறதா இன்னைக்கு நம்ம சோதிக்கணும். அது நமக்குள்ள இருந்தா தான் நம்ம கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம்னு அர்த்தம். விளங்குதா? புரியுதா? டிக் போட்டுங்க. முதல்ல கிறிஸ்துவின் ஆவி. அதான் இந்த கிறிஸ்துவின் ஆவி உள்ள வந்த உடனே ஒரு தெய்வீக ஒருங்கிணைப்பு கிடைச்சிருது. தெய்வீக ஒருங்கிணைப்பு கிடைத்த பிறகு இந்த பூமியில நீங்க எப்படி இருக்கிறீங்க தெரியுமா? நடமாடும் குட்டி பரலோகம். என்னவா சொல்லுங்க? நடமாடும் குட்டி பரலோகம். யாரு? நம்ம தான். தேவனும் இயேசுவும் இருக்குது பரலோகத்துல. கரெக்டா? ஒத்துக்கிறீங்களா? இப்ப அவங்க ரெண்டு பேருடைய உன்னத பலனாகிய ஆவி நமக்குள்ள இருக்குது. நம்ம யாரு? நாம பரலோகம் தான். பரலோகத்தின் சித்தத்தை பூமியில செய்கிறவர்கள் நாம. புரியுதா? பரலோகத்தின் சித்தத்தை பூமியில செய்வதற்காக அவருடைய பலன் அனுப்பி பூலோகத்துல பரலோகமா நம்மை மாத்தி இருக்கிறார். நீங்கள் நினைத்தால், நீங்கள் ஜெபித்தால் பரலோகம் கேட்கும். போய் இன்னொருத்தர்கிட்ட தலையை காட்டாதீங்க, ஜெபம் பண்ணுங்க பிரதர், முடியல, நீயே பரலோகம். நீ கமெண்ட் பண்ண, பிரச்சனையை பார்த்து பேசு, இது உங்களுக்குரியதல்ல. விளங்குதா? இதெல்லாம் எப்போ வரும்னா கிறிஸ்துவின் ஆவி நமக்குள்ள இருக்குதுன்ற அந்த ஒரு விசுவாசத்தை தான். சரி, இரண்டாவது காரியம் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 12வது வசனம். 1 யோவான் 5:12. குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாத. 1 யோவான் 5:12. மறுபடியும் வாசிங்க. குமாரனை உடையவன் என்ன உடையவனா? இரண்டாவது காரியம், கிறிஸ்துவுக்குள் உள்ள செயல்பாடு கிறிஸ்துவின் ஜீவன். நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம், ஆனா கிறிஸ்துவுக்குள் இருந்த அந்த ஜீவன் நமக்குள்ள இருக்குதா? கிறிஸ்துவின் ஜீவன் நமக்குள்ள இருக்குதா? ஏன் கிறிஸ்துவின் ஜீவன் நமக்கு? 13வது வசனம். 1 யோவான் 5:13. உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறியவும், தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசமாய் இருக்கவும், தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்கு இவைகளை எழுதியிருக்கிறேன். அவ்வளவுதான். தேவன் நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்க, ஜீவனை கர்த்தருக்குள் கொடுத்து அந்த கர்த்தரை நமக்குள்ள கொடுத்தார். அதனால தான் நம்ம கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம்.
கிறிஸ்துவுக்குள் நம்ம இருக்கும்போது கிறிஸ்துவனுடைய ஜீவன் இருக்குது. இந்த ஜீவன் உள்ள வந்த உடனே நமக்கு எப்படி கண்டக்ட் ஆகுதுன்னா நித்திய ஜீவனா கண்டக்ட் ஆகுது. ஏன்னா தேவன் சாவாமை உள்ளவர், நித்தியமானவர். அவருக்குள்ள இருந்த ஜீவன் இப்ப யாருக்குள்ள வந்திருக்கு? இயேசு கிறிஸ்துவுக்குள்ள வந்திருக்கு. இப்ப இயேசு மனுஷன் மரணத்துக்குரியவனா மாறிட்டான். இப்ப மரணத்துக்குரியவனா சாவுக்கு ஏது இல்லாதவனா மாத்தணும்னா ஒரு பலியிடப்படணும். அப்ப இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை நமக்காக என்ன பண்ணாரு? கொடுத்ததுனால பிதாவின் ஜீவன் எப்படிப்பட்டது? அது சாவாமை உள்ளது. அந்த ஜீவன் அவருக்குள்ள இருந்ததுனால 3ஆம் நாள் இயேசு உயிர்த்தெழுந்தார். எத்தனை பேருக்கு விளங்குது? புரியுதா? பிதாவாகிய தேவன் குமாரனுக்கு ஜீவனை கொடுத்தார். இயேசு தன்னுடைய ஜீவனை நமக்காக கொடுத்தார். பிதாவினுடைய ஜீவன் சாவாமை உள்ளது. ஆகினால் அந்த ஜீவன் இயேசுவை 3ஆம் நாள் உயிரோடு ஏற்படுச்சு. இப்ப என்னன்னா இந்த கிறிஸ்துவுக்குள்ள இருந்த ஜீவன் உங்களுக்கும் எனக்குள்ளும் இருக்கிறது. அதனால்தான் பாருங்க பவுல் சொல்றாரு ரொம்ப அருமையா, பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் அதுல 11 கூட வாசிங்களேன். 11. தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். ஆமென். தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியாகும். அவ்வளவுதான். தேவன் நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறதுக்காக குமாரனுக்குள்ள என்னத்தை கொடுத்தாரு? ஜீவனை கொடுத்தாரு. இது அவருக்குள்ள இருந்துதான் நமக்குள்ள வருதுன்றதுக்கு கிறிஸ்துவனுடைய ஜீவன் தான் சாட்சி. விளங்குதுங்களா? இப்ப பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 21 வாசிங்க. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். அவ்வளவுதாங்க. ஏன் கிறிஸ்துவுடைய ஜீவன் நமக்கு? கிறிஸ்துவுக்குள் இருக்கிற நம்ம, கிறிஸ்துவுக்குள் இருந்த அந்த ஜீவன் நமக்கு ஏன் கொடுத்தாருன்னா சாவு நமக்கு ஆதாயம். சாவு நமக்கு ஆதாயம். ஏன்னா கிறிஸ்துவனுடைய ஜீவன் நமக்குள்ள. மரணம் மனுஷனுக்கு முடிவு. ஆனால் கிறிஸ்துவின் ஜீவனுடையவர்கள், கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்களுக்கு மரணம் ஆதாயம், கெயின். ஆங்கிலத்தில் அருமையா வரும் கெயின். அது மூல மொழியில் எப்படி வருதுன்னா குறையாத லாபமா, குறையாத லாபம். இது என்ன ஆகாது? இப்போ நம்ம கையில் வச்சிருக்கிறோம், 1லேருந்து 10க்குள்ள சம்பளம் வாங்குறீங்க. 20ஆம் தேதி போய் கேட்டால் என்ன சொல்றீங்க? ஒண்ணுமே இல்லை இது. அப்போ 1லேருந்து 10 வரைக்கும் ஆஹா நல்ல ஆட்டம், 20லேருந்து 30 வரைக்கும் திண்டாட்டம். ஏன்னா இந்த செல்வம் என்ன ஆகுது? இந்த லாபம் நமக்கு வரக்கூடிய லாபம் ஒண்ணுமே இல்லாம போகுது. இது ஒன்றுமே இல்லாத இப்போ இவர் கொடுக்கிற லாபம், கிறிஸ்து என்கின்ற ஜீவனுடைய லாபம் குறையவே குறையாதான், குறையவே குறையாதான். அப்படிப்பட்ட லாபம் உள்ளதுதான் கிறிஸ்துவனுடைய ஜீவன். ஏன் தெரியுமா? இந்த ஜீவன் பிழைப்பதற்காக இந்த பூமியில நம்ம லாபத்தை ஈட்டுறோம். ஆனா இந்த ஜீவன் நித்திய ஜீவனாய் மாறுவதற்கு இயேசு கிறிஸ்துவனுடைய ஜீவன் நமக்கு போதுமானதா இருக்கிறது. விளங்குதுங்களா? புரியுதுங்களா? ஆகையால் நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறதை விட இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் இருக்கக்கூடிய கிறிஸ்துவின் ஜீவன் நமக்குள் இருக்கிறதா? நமக்குள் இருக்கிறதா? ஏன் இந்த ஜீவன் நமக்குள்ள, கிறிஸ்துவுக்குள் இருக்கக்கூடிய நமக்குள்ள கொடுத்தாரு? யோவான் 5ஆம் அதிகாரம் 24வது வசனம். யோவான் 5:24. என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி இருக்கிறான் என்று. ஒரு மெய்யாகவே 2 மெய்யாகவா? ஆமா, மெய்யாகவே என்ன நடக்கும், மெய்யாகவே மெய்யாகவேன்னா நிச்சயம் நடக்கும். இம்பார்ட்டன்ட், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இல்லைங்கதா? அதான் அர்த்தம். அப்போ ஏன் கிறிஸ்துவனுடைய ஜீவன் கிறிஸ்துவுக்குள் இருக்கக்கூடிய நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் கோபாக்கினைக்கு நீங்களாக்கி, மரணத்திலிருந்து நீங்களாக்கி நித்திய ஜீவனை பெறுவதற்காக நாம் அழைக்கப்பட்டோம். புரியுதுங்களா? ஹலோ, விளங்குதா? அது யோவான் 6ஆம் அதிகாரம் 54வது வசனம் வாசிங்க. யோவான் 6:54. புசித்து பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஏன் கிறிஸ்துவனுடைய ஜீவன் கிறிஸ்துவுக்குள் இருக்கக்கூடிய நமக்கு அப்படின்னா
ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படலை, ஆக்கினை தீர்ப்புல இருந்து நம்ம தப்பிக்கிறோம். மாத்திரமல்ல, கடைசி நாளில் நாம் எழும்புகிறோம். இந்த எழும்புகிறோம்ன்ற ஒரு வார்த்தை எப்படி இருக்குதுன்னா, ஒரு பவர்ஃபுல்லா எழும்புதான். மரணம் ஜெயமாய் விழுங்கப்பட்டதுன்றாங்களே, அந்த ஜெயம்ன்ற ஒரு வார்த்தை எப்போ வருதுன்னா, எழுப்புறாரு பார்த்தீங்களா, அப்போ அந்த ஜெயத்தோட கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்கள் எழும்புகிறார். புரியுதுங்களா? அப்போ கிறிஸ்துவின் ஜீவன் நமக்குள் இருக்கிறதுனால கிறிஸ்துவுக்குள் நாம் இருக்கிறோம். நல்லதுங்களா? அப்போ அப்படிப்பட்டவர்களுக்கு சாவு ஆதாயம். இந்த கிறிஸ்துவின் ஜீவன் நமக்குள்ள இருக்கும்போது சாவு நமக்கு ஆதாயம். ஆக்கினை தீர்ப்புக்கு நீங்களாக்கப்பட்டிருக்கிறோம். கடைசி நாளில் எழும்புவோம். நல்லதா? கடைசி நாளில் எழும்புவோம். அப்போ நித்திய ஜீவன், கிறிஸ்துவின் ஜீவன் நமக்குள்ள நித்திய ஜீவனா இருக்குதுன்றது ஒரு ஆணித்தனமான உண்மை. நல்லா புரிஞ்சுங்க. நித்திய ஜீவன் நம்மளை விட்டு போகாது. நித்திய ஜீவன் நம்மளை விட்டு போகாது. ஆனா நித்திய ஜீவனை விட்டு நம்ம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புரியுதா? நித்திய ஜீவன் நம்மளை விட்டு போகாது. நித்திய ஜீவனை விட்டு பிரியத்துக்கு நமக்கு வாய்ப்பு இருக்குது. வேதம் எச்சரிக்கை கொடுக்குது. வாசிங்க 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். 1 யோவான் 3:15. என்னவா? சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். மனுஷ கொலைபாதகன் எவனோ அவனுக்குள் எது நிலைக்கிறாரு? அப்ப அவருக்கு எவ்வளவு பாடு வரும், எவ்வளவு கஷ்டம் வரும், எவ்வளவு துக்கம் வரும்ன்றதை நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்கலாம். கர்த்தர் கொடுத்துட்டாரு. கர்த்தர் நித்திய ஜீவனை கொடுத்துருக்கிறார். ஆனா அந்த நித்திய ஜீவனை நம்ம இழந்து போறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனாலதான் எச்சரிப்பை கொடுக்கணும். அல்லங்கதான், அதுக்கு தான் எச்சரிப்பு. அதை இழந்துடாதீங்க. அதை எழுந்து பின்மாற்றத்துல போய் அவஸ்தைப்படாதீங்க. பிரச்சனையில மாட்டிக்காதீங்க. இன்றே ரட்சணிய நாள், இதுவே ஒப்பு கொடுக்குற நாள். அதனால சத்தியத்தை கேட்கும் போது முழுசா சரண்டர் பண்ணிடணும். அவ்வளோ பெரிய மகிமையான காரியம், கிறிஸ்துவின் ஜீவன் உள்ள மகிமையான காரியம் ஒரு சின்ன பகையில விலகி போகுது. ஒரு சின்ன பகை. நம்ம ஒன்னா நீங்க சொல்லிக்கலாம், நான் என் சகோதர சகோதரிகளுடன் அன்பாய் இருக்கிறேன். உங்க மனைவி கிட்ட ஐயோ அது வேற கேட்டுக்கிறீங்க. உங்க கணவர்கிட்ட பா பேசாதீங்க அவரை பத்தி. புரியுதா? நம்ம குடும்ப உறவுல பல உறவுகள் இருக்கலாம். ஆனா தேவனுடைய பார்வையில நம்மளாம் யார் தெரியுமா? சொல்லுங்க, சகோதர சகோதரிகள் தான். ஒரு ஆவிக்குரிய சகோதரன் தான் உங்க கணவர், ஒரு ஆவிக்குரிய சகோதரி தான் உங்களுக்கு மனைவி. ஏன்னா பரலோக ராஜ்யத்தில் அப்படிதான் இருப்போம். புரியுதுங்களா? சகோதர சகோதரிகளாகத்தான் இருப்போம். அப்போ அவங்களுக்குள்ள கூட என்ன வரக்கூடாது? சொல்லுங்க, பகை வரக்கூடாது. பகை வந்தால் நித்திய ஜீவனுக்கு நாம் நிலைக்க தகுதியற்றவர்கள்னு வேதம் சொல்லுது. தகுதி தேவன் கொடுக்கிறாரு. அந்த தகுதியை இழக்கணும்னா நம்மளால தான் முடியும். சில ஆட்டோ பின்னாடி போடுவாங்க, உன் வாழ்க்கை உன் கை, உங்கள் நித்திய ஜீவன், அவ்வளவுதான். புரியுதா? ஆகிய கிறிஸ்துவுக்குள் இருக்கக்கூடிய 5 ரகசியங்கள்ல, கிறிஸ்துவுக்குள் என்ற வார்த்தை ஒரு அடைமொழி அல்ல. கிறிஸ்துவுக்குள்ள இருக்கக்கூடிய செயல்பாட்டை நமக்குள்ள தேவன் எதிர்பார்க்கிறார். அதனால கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்துவினுடைய ஆவி கிறிஸ்துவுக்குள் இருக்கக்கூடிய நமக்குள்ள இருக்குது. கிறிஸ்துவுக்குள் இருந்த ஜீவன் கிறிஸ்துவின் ஜீவனாக நமக்குள்ள இருக்குது. 3ஆவதாக பார்க்கிறோம், பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். பிலிப்பியர் 2:5. ஆமென். 3ஆவதாக பார்க்கிறோம், கிறிஸ்துவுக்குள் இருக்கிற நாம், கிறிஸ்துவுக்குள் இருந்த கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள் இருக்கிறதா? அந்த கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள்ள இருந்தா நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம் என்பதை ஊர்ஜிதப்படுத்திக்கலாம். இல்லைன்னா சொல்லிக்கலாம், கிறிஸ்துவுக்குள் நம்ம யார் தான்? குழந்தைகள். கிறிஸ்துவுக்குள் குழந்தைகளா, கிறிஸ்துவுக்குள் சம்பூர்ணமாக்கப்பட்டவர்களா? அதுதான் இப்போ கேள்வி. அப்போ கிறிஸ்துவுக்குள் நாம் சம்பூர்ணமாக்கப்பட்டவர்களானா கிறிஸ்துவனுடைய ஆவி நமக்குள் இருக்குதுன்ற செயல்பாடு இருக்கணும். கிறிஸ்துவனுடைய ஜீவனுக்குரிய செயல்பாடு இருக்கணும். 3ஆவது பார்க்கிறோம், கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள்ள. கிறிஸ்துவின் சிந்தை. இந்த கிறிஸ்துவின் சிந்தை எப்படிப்பட்டதுன்னா, ஆதி சபை அதனுடைய மகத்துவத்தை அறிஞ்சிருந்தது. அதனால்தான் பவுல் தெளிவா சொல்றாரு. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 16வது வசனம் வாசிங்க. 1 கொரிந்தியர் 2:16. கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக
சிந்தையை அறிந்தவன் யார்? அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. ஏன் முதல்ல கிறிஸ்துவின் சிந்தையை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்த சொன்னாரு? கர்த்தருக்கு போதிக்கத்தக்க அவர் சிந்தையை அறியத்தக்கவன் யாருன்னு. அது சொல்லிட்டு தான் ரெண்டாவது சொல்றாரு, எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. ஏன்னா நிறைய விஷயத்த நம்ம சிந்தையில செய்யறோம். இது எப்படின்னா, கிறிஸ்துவுக்கு நம்ம கற்றுக் கொடுக்குறோம். அப்படி இல்லப்பா, இப்படி அப்படி நடக்கக்கூடாது, அப்படி நடத்தக்கூடாது, இப்படிதான் நடத்தணும். கிறிஸ்துவுக்கு போதிக்கத்தக்க அவருக்கு சிந்தனை ஆலோசனை கொடுக்கிறது கிடையாது. பவுல் சொல்றாரு, எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. அதுல 15 வாசிங்க. 15. ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். ஏன் இந்த கிறிஸ்துவின் சிந்தை? எதை வச்சு இந்த கிறிஸ்துவின் சிந்தைன்னு சொல்றாங்க? இந்த கிறிஸ்துவின் சிந்தையை உடையவன் யாரு? அதைதான் சொல்றாரு. ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். ஆராய்ந்து நிதானிக்கிறான். ஆனாலும் மற்ற ஒருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். அதான் ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். அப்ப நம்ம செய்யற ஒவ்வொரு விஷயமும், நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு படியும், நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நிதானிக்கணும். நம்முடைய சுய சிந்தை இல்ல, கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கணும். அதான் வசனம் சொல்லுது, தெளிவா சொல்லுது. ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் நினைக்கிறான், ஆனாலும் அவன் மற்றொருவரால என்ன பண்ணப்படான்? நிதானிக்கப்படான். அப்படின்னா என்ன அர்த்தங்க? அது ஈஸி டு ரீட்ல ரொம்ப அருமையா வருது. அதை வாசிங்க, அந்த மொழிபெயர்ப்பை வாசிங்க. ஆனால் ஆன்மீக உணர்வு உள்ளவனோ எல்லாவற்றை பற்றியும் நியாயம் தீர்க்க முடியும். எல்லாவற்றை பற்றியும் நியாயம் தீர்க்க முடியும். தப்பு ஒரு இடத்துல நடந்தா கரெக்டா கண்டுபிடிக்கிறவன் தான் ஆவிக்குரியவன். ஹலோ, புரியுதா? தப்பு ஒரு இடத்துல நடந்தா கரெக்டா கண்டுபிடிக்கிறவன் தான் ஆவிக்குரியவன். நமக்குள்ள தப்பு வந்தாலும் கண்டுபிடிக்கிறவன் தான் ஆவிக்குரியவன். எனக்குள்ள தவறு இருக்கிறது என்பதை கண்டுபிடிப்பவன் ஆவிக்குரியவன். அப்போ ஒரு காரியம் உள்ள வருதுன்னா சிந்தைய சிந்திச்சு பாருங்க, யோசிங்க. இது கிறிஸ்துவின் சிந்தையா, உலக சிந்தையா? அதுதான் அங்க சொல்றாங்க. வாசிங்க. ஆனால் ஆன்மீக உணர்வு உள்ளவனோ எல்லாவற்றை பற்றியும் நியாயம் தீர்க்க முடியும். நியாயம் தீர்க்க முடியும். மற்றவர்கள் அவனை நியாயம் தீர்க்க முடியாது. அதாங்க, மற்றவர்கள் அவனை நியாயம் தீர்க்க முடியாது, சொல்ல முடியாது. நம்ம ஒன்றும் சொல்லிக்கலாம் மற்றவங்களை பற்றி, இவர் இப்படிங்க அப்படிங்க. ஆனால் மற்றவங்க சொன்னாங்க, இல்லைங்க அவர் அப்படி கிடையாது, அவர் அப்படி கிடையாது. இன்னும் மற்றவங்க சொல்றதை விட தேவன் சொல்லுவார், என் மகள் என் மகன் அப்படி கிடையாது. அதாங்க முக்கியம். இதுதான் ஆவிக்குரிய. எல்லாருமே பேசலாம், எல்லாருமே வார்த்தையை விடலாம், ஆனா ஆவிக்குரியவனுடைய வார்த்தை வித்தியாசம். புரியுதா? சில இடத்துல பிரசங்கம் ஆரம்பிச்சாலே ஜனங்க தீர்க்க தரிசனம் சொல்லிடுறாங்க. இதான் பேசுவாரு, நீ வேணா பாரு, என்னது இதான் பேசுவார். கிறிஸ்துவின் சிந்தைன்றது என்ன தெரியுமா? நான் இந்த வசனத்தை கொஞ்சம் ரொம்ப டீப்பா உள்ள போனேன், நிறைய விஷயம் இருக்குது. இதை குறித்து ஒரு சப்ஜெக்ட் பண்ணலாம் உங்களுக்கு. ஜனங்கள் அறியாத ஒரு காரியத்தை தேவன் நமக்கு அறிவித்து அதை ஜனங்களுக்கு அறிவிக்கிறோம் பார்த்தீங்களா? அதுதான் கிறிஸ்துவின் சிந்தை. ஹலோ, புரியுதா? ஜனங்கள் அறியாத ஒரு புதிய காரியத்தை தேவன் நமக்கு அறிவித்து அதை ஜனங்களுக்கு நம்ம அறிவிக்கிறோம் பார்த்தீங்களா? அங்கதான் கிறிஸ்துவின் சிந்தை இருக்குது. இதுக்கு சிறந்த உதாரணம் யாருன்னா இயேசு. இயேசு கிறிஸ்துவுடைய பிரசங்கத்தை பார்த்தோன்னே அங்க இருக்கிறவங்க என்ன சொன்னாங்க? எல்லாரும் ஒரு கமெண்ட்ரி கொடுத்தாங்க. ஆனா மெஜாரிட்டி வைஸ் ஜனங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? இவருடைய வார்த்தையில அதிகாரம் இருக்குது, இவருடைய வார்த்தையில வல்லமை இருக்குது. ஏன்? பதுசெயர் மாதிரி, சதுசெயர் மாதிரி, பரிசெயர் மாதிரி, வேத பாரகர் மாதிரி, பிரதான ஆசாரி மாதிரி இவர் அரைச்சமாக அரைக்கல, இவர் ஃப்ரெஷ்ஷா சுட்டு கொடுத்தாரு. புரியுதா? இங்க எல்லாம் பிரசங்கிமார்களா இருக்கிறீங்க, அதனால சொல்றேன், தேவ சமூகத்துல கேளுங்க. ஜனங்களுக்கு அறிந்த காரியத்தை நாம் அறிவித்தோம் என்றால் அது சுய சிந்தை. அதுக்கு நம்ம வேணா சில விஷயத்த சொல்லிக்கலாம், கேட்பதை திரும்ப கேட்பதினால் நமக்கு பலன் தானே சொல்லிக்கலாம். பட் தேவனுடைய வார்த்தை அப்படி அல்ல. கர்த்தர் நிச்சயமாக பேசுவாரானால் நமக்கு காரியங்களை கற்றுக் கொடுப்பார். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தின் முன்னேற்றத்துக்கு நமக்கு உதவுறது தான் வார்த்தை. புரியுதா? விளங்குதா? இதை தெளிவா புரிஞ்சுக்கணும். கிறிஸ்துவின் சிந்தை ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், மற்ற ஒருவர்களால் அவள் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். இவர் இப்படிதாங்கன்னு சொல்லவே முடியாது, இவருடைய வார்த்தை இவ்வளவுதாங்கன்னு சொல்லவே முடியாது.
இவருடைய நடக்கை இவ்வளவுதாங்கன்னு சொல்லவே முடியாது, யாராலையும் வித்தியாசப்பட்டிருக்கும். கிறிஸ்துவின் சிந்தை அங்க நம்ம பார்க்க முடியும். அதான் பாருங்க, அந்த ஒரு கிறிஸ்துவின் சிந்தைன்னும் போது அதை இன்னொரு இடத்துல பவுல் தெளிவா விளக்குறார். கிறிஸ்துவின் சிந்தையை ரொம்ப அதனுடைய முக்கியத்துவத்தை விளக்குறாரு. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிக்கல. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6வது வசனம். அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை, தேவனுடைய ரூபம் தேவனுக்கு சமமாய் இருப்பதை பொருளாக எண்ணாமல். என்னவா கொள்ளையாடின பொருள் என்னங்க? இப்போ இந்த மைக் எந்த இல்லை, ஆனா ஒருத்தன் ஆட்டையை போட்டு எத்தனை வந்து என்கிட்ட கொடுத்துட்டான், திருடி எத்தனை வந்து என்கிட்ட கொடுத்துட்டான். இதை வாங்கினவங்களுக்கு தான் தெரியும் இதோட மகிமை என்ன, எவ்வளவு செலவு. இதை பயன்படுத்துறவங்களுக்கு தெரியும். என்கிட்ட வந்துச்சுன்னா இதை நான் என்ன பண்ணுவேன்? மைக்கு போடு ஓரமா, யாராவது நல்ல ரேட்டு கேட்டா வித்துடலாம். கொள்ளையாடின பொருளா என்னாம. அப்படி கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஞானம், கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற தாளந்து, கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்யக்கூடாது. இயேசு செய்யல, அதை தான் சொல்றாரு. தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருந்தும் என்ன பண்ணலாம்? எங்கேயாவது ஒரு காமிச்சாரா தன்னுடைய பவரை? நான் தேவனுக்கு சமமா இருக்கிறேன், தேவனுடைய ரூபமா இருக்கிறேன் சொன்னாரா? எங்கேயுமே ஒரு அதிகாரம் செலுத்தலை. இதாங்க கிறிஸ்துவின் சிந்தை, இதுதான் கிறிஸ்துவின் சிந்தை. அதுல 7வது வசனம், என்ன பண்ணிட்டாரா? தம்மை தாமே அப்படின்ற வார்த்தை ரொம்ப முக்கியம். இதை வச்சு செக் பண்ணி பாருங்க. யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, அதனால நான் என்ன பண்றேன்? வெறுமையாக்குறேன் இல்ல, சொல்லி வருது இல்ல, செயல்பாடே அதான். தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். 8வது வசனம், மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது கீழ்ப்படிந்தவராக்கி தம்மை தாமே தான். இதான் கிறிஸ்துவின் சிந்தை. புரியுதுங்களா? இன்னைக்கெல்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் வசதி வந்தா, கொஞ்சம் அதிகாரம் வந்தா, கொஞ்சம் நல்ல ஞானம் கிடைச்சிட்டா, கொஞ்சம் எல்லாம் வந்துட்டா, நம்மள அழுவேங்கப்பா கையிலேயே பிடிக்க முடியாது. சில இடங்கள்லாம் போனா நிறைய பேர் சொல்றாங்க, ஐயா உங்களை மாதிரியெல்லாம் யாருமே கிடையாதுன்னு. அவனை யாராவது உங்களை புகழ்ந்தா தேவனுடைய நாமத்துக்கு மகிமைன்னு சொல்லணும், தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும்னு சொல்லணும். ஏன்னா நம்மை குறித்து நம்ம பெருமை அடிச்சுக்கிறதுக்கு, நம்ம குறித்து நம்ம பெருமை பாராட்டுறதுக்கு, நம்முடைய அதிகாரத்தை நம்ம பயன்படுத்துறதுக்கு நம்ம ஒண்ணுமே இல்லை. இதான் கிறிஸ்துவின் சிந்தை. கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம், கிறிஸ்துவுக்குள் இருந்த சிந்தை நமக்குள்ள இருக்குதா? நிதானிக்கணும் சகோதர, நிதானிக்கணும். இதுதான் அந்த கிறிஸ்துவுக்குள் இருக்கக்கூடிய 3வது ரகசியம். 4வதாக 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 14வது வசனம். 2 கொரிந்தியர் 5:14. கிறிஸ்துவினுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க எல்லாரும் மரித்தார்கள் என்றும். 4வதாக பார்க்கிறோம் கிறிஸ்துவின் அன்பு. என கருமையானவர்களே, கிறிஸ்துவுக்குள் இருக்கக்கூடிய 5 ரகசியங்கள், கிறிஸ்துவுக்குள் உள்ள செயல்பாடு நமக்குள் இருக்க வேண்டும் என்பதை அடைமொழியாக கிறிஸ்துவுக்குள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ கிறிஸ்துவுக்குள் இருந்த இந்த குணங்கள் நமக்குள் இருந்தால் நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம், கிறிஸ்துவுக்குள் சம்பூர்ணம் உள்ளவர்களா இருக்கிறோம். இந்த குணங்கள் இல்லாமல் இருந்தால் கிறிஸ்துவுக்குள் குழந்தையா இருக்கிறோம். வழங்குதுங்களா? அதுல முதலாவது என்ன பார்த்தாங்க? கிறிஸ்துவின் ஆவி. 2வது கிறிஸ்துவின் ஜீவன். 3வது கிறிஸ்துவின் சிந்தை. 4வது கிறிஸ்துவின் அன்பு. கிறிஸ்துவின் அன்பு. அப்போ கிறிஸ்துவுக்குள் நாம் இருக்கிறோம் என்றால் கிறிஸ்துவுக்குள் இருந்த அந்த அன்பு நமக்குள் இருக்குதா? இன்னைக்கு நிதானி. கிறிஸ்துவனுடைய அன்பு எப்படிப்பட்டது? அதுல 15 கூட வாசிங்களா. 1 கொரிந்தியர் 5:15 கூட. பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவர்க்கென்று பிழைத்திருக்கும்படி. பாத்தீங்களா?
தங்களுக்கென்று மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி. இத சொல்லிட்டு தான் நெக்ஸ்ட் என்ன சொல்றாரு? கிறிஸ்துவின் அன்பை சொல்றாரு. அப்போ கிறிஸ்துவனுடைய அன்பை ஒரு ஷார்ட் டெபினிஷன் கொடுக்கிறாரு 15வது வசனத்துல. பிழைத்திருக்கிறவன் தங்களுக்கென்று பிழைத்திருக்காமல் யாருக்கென்று பிழைத்திருக்கிறாங்களா? கிறிஸ்துவுக்காக பிழைத்திருக்கணும். இப்ப நம்ம வாழ்கின்ற வாழ்க்கை நமக்குரியதில்ல. யாருக்காக நம்ம வாழணுமா? கிறிஸ்துவுக்காக வாழணும். அந்த கிறிஸ்துவுக்காக அப்படின்ற அந்த வார்த்தை அந்த ஜாய் ஹிடோஸ் அப்படின்ற ஒரு கிரேக்க வார்த்தை ரொம்ப அருமையா இருக்குது. இந்த ஜாய் ஹிடோஸ்ன்ற வார்த்தையை கொஞ்சம் ஆழமா உள்ள போனீங்கன்னா, முதல் நபரை போன்ற இரண்டாவது நபர், முதல் நபரை போன்ற இரண்டாவது நபர், அதாவது இயேசுவை போல இவரு பிழைப்பு. அப்போ கிறிஸ்துவுக்கென்று பிழைக்கிறதுன்றது என்ன? இயேசுவை போல நீங்களும் நான் இந்த உலகத்துல என்ன பண்ணணும் சொல்லுங்க? இருக்கணும். அப்ப இயேசு கிறிஸ்துவை போல நம்ம இருக்கணும்னா கிறிஸ்துவனுடைய ஆவி வேணும், கிறிஸ்துவனுடைய ஜீவன் வேணும், கிறிஸ்துவனுடைய சிந்தை வேணும், கிறிஸ்துவனுடைய அன்பு வேணும். புரியுதுங்களா? கிறிஸ்துவனுடைய அன்பு வேணும். அதனாலதான் பாருங்க இயேசு தெளிவா சொல்றாரு. யோவான் 15ஆம் அதிகாரம் 10வது வசனம். யோவான் 15:10 என்ன சொல்றாரு? பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அப்ப இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய அன்பிலே நிலைத்திருப்பதற்கு எது மூல காரணமா இருந்தது? முன்னாடி வாசித்தீங்களே, பிதாவின் கற்பனைய வார்த்தைய கை கொண்டால் அன்பிலே நிலைத்திருக்கிறோம். என் கற்பனைகளை கை கொண்டு புரியுதா? இதான் கிறிஸ்துவினுடைய அன்பு. எப்படி பிதாவை அவர் அன்பு செலுத்துறார், அன்புக்குள்ள அவர் எப்படி நிலைச்சிருக்கிறார்னா, பிதாவினுடைய வார்த்தைக்கு அவர் என்ன பண்ணிருக்கிறார்? செவி கொடுத்தார். பிதா சொன்னதான் அவர் செஞ்சார். அதனால அந்த அன்புல இவர் என்ன பண்ணியிருக்காரு? நிலைச்சிருக்கிறார். இப்போ கிறிஸ்துவனுடைய அன்பில நம்ம நிலைச்சிருக்கணும்னா நம்ம யாரோட வார்த்தையில இருக்கணும்? கிறிஸ்துவனுடைய வார்த்தையில. சரியா? அந்த வார்த்தையில நிலைத்திருந்தா தான் நம்ம எதுல நிலைச்சிருக்கிறோம்? அன்புல நிலைத்திருக்கிறோம். கிறிஸ்துவனுடைய அன்புல நிலைத்திருக்கோம். நம்ம என்ன சொல்லிக்கலாம்? இயேசுவை எனக்கு மிகவும் பிடிக்கும், இந்த உலகத்தில் உள்ளதை காட்டிலும் நான் இயேசுவை அதிகமாய் நேசிக்கிறேன். எழுதி வீட்டுல ஒட்டிக்க வேண்டியதுதான். ஆனா தேவனுடைய பார்வையில கிறிஸ்துவின் அன்பை உடையவன் கிறிஸ்துவின் வார்த்தையை கை கொள்ளுகிறவன். தலைகதா? அப்ப கிறிஸ்துவனுடைய வார்த்தை என்னங்க? கிறிஸ்துவனுடைய கற்பனை என்ன? சிம்பிளா சொல்லணும்னா நிறைய விஷயம் சொல்லி இருக்கிறார். சிம்பிளா சொல்லணும்னா மத்தேயு 7ஆம் அதிகாரம் 12வது வசனம். மத்தேயு 7:12. மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ நீங்கள் அவர்களுக்கு செய்யுங்கள். கிளியரா சொல்லிட்டாரா? மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ நீங்க அவங்களுக்கு செய்யுங்க. நம்ம நிறைய நேரம் சொல்றோம், பார்த்தா ஆளை பார்த்தா ஸ்தோத்திரம் கூட சொல்லாம போறோம். என்ன இது? இப்ப இந்த வசனத்தை பார்த்தா என்னதான்? மனுஷர் எனக்கு என்ன செய்யணுமோ நான் முதல்ல அவங்களுக்கு செய்யணும். அவங்க என்ன கனம் பண்ணணும்னா நான் முதல்ல கனம் பண்ணணும். அவங்க என்ன அன்பு செலுத்தணும்னா நான் முதல்ல அன்பு செலுத்தணும். அவங்க எனக்கு மரியாதை செய்யணும்னா நான் முதல்ல மரியாதை செய்யணும். புரியுதா? இதான் கிறிஸ்துவின் பிரமாணம். இப்படிதான் இயேசு வாழ்ந்தார். இதுக்கு உச்சக்கட்ட சம்பவம் எதுன்னா, சீஷர்களுடைய காலை இயேசு கழுவினார். சீஷர்களுடைய காலை இயேசு கழுவினார். இன்னைக்கு செய்ய முடியுமா? செய்ய முடியுமா? சில இடத்துல செய்கிறாங்க, காலெல்லாம் கழுவி பண்ணுறாங்க. ஆனால் செய்யும் போதே பார்ப்பேன், என் தலை இழுத்து. புரியுதா? இதில் ஆகாதவங்க யாராவது உக்காந்துருந்தாங்கன்னு வச்சுங்க, அங்கே மட்டும் கழுவ மாட்டேன். ஒருத்தர் சொன்னார், இப்படி தான் என் மூப்பர்கள் எல்லாரையும் வச்சு எங்கள் பாஸ்டர் கழுவிட்டே வந்தார், என்னை கழுவவே இல்லை. என்னன்னு முதுகு பிடிச்சிக்கிச்சு அவருக்கு. கிட்ட வந்தது என்னால் முடியல அப்படின்னு நினச்சி போயிட்டாரு. இப்படி எல்லாம் பண்ணுறாங்க பிரதர். இதெல்லாம் கிறிஸ்துவின் அன்பா? இதுதான் உலகம். புரியுதா? ஆனால் ஏசு என்ன பண்ணாரு? காலை கழுவணும். ஏன் தெரியுமா? நீ எனக்கு என்ன செய்யணுமோ நான் உனக்கு செய்யணுமா? முதல்ல நான் உன்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறேன், முதல்ல நான் உனக்கு அதை காட்டணும். புரியுதுங்களா? இதுதான் இடுக்கமான வாசல். அடுத்த வாசல், இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசியுங்கள். இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல், கேட்டுக்கு போகிற வாசல்
விரிவும் வழி விசாலமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். சொன்னவர் யாருங்க? ஹலோ, இயேசு சொல்றாரு. யாருக்கு சொல்றாரு? சீஷர்கள் மத்தியில சொல்றாரு. கேட்டுக்கு போற வாசல் எப்படி இருக்குது? விரிவாகுது. போய அவங்க எல்லாம் என்னத்துக்கு தேவையே கிடையாது, தூக்கி போட்டு வாங்கினா வந்து அதில் வேணாம், ஓரங்கட்டு ஒதுக்கு ஒதுக்கு ஒதுக்கு. கேட்டுக்கு போற வாசல் விரிவு, ரொம்ப ஃப்ரீயா போயிடலாம், தேவையே இல்லைங்க, அதெல்லாம் வானாங்க, ரொம்ப ஒதுங்கிப்போம். விரிவு, ஃப்ரீயா போயிடலாம். ஆனா இடுக்கமான வாசல், என்னை யார் புறக்கணிக்கிறாங்களோ, என்னை யார் ஒதுக்குறாங்களோ அவங்க கிட்ட நான் அடங்கி இருக்கணுமே. எனக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்களோ நான் அதை அவங்களுக்கு செய்யணுமே. இதுதாங்க இடுக்கமான வாசல், இதுதான் செய்யணும். இதுதான் கிறிஸ்துவின் அன்பு. நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேனா என்றால் கிறிஸ்துவுக்குள் இருந்த கிறிஸ்துவின் அன்பு எனக்குள்ள இருக்குதா? அப்ப இதை காட்டணும். இன்னொரு வசனம் மத்தேயு 20, 26, 27. மத்தேயு 20ஆம் அதிகாரம் 26, 27. உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. உங்களுக்குள்ளே இருக்கலாகாதுன்னு சீஷர்களை பார்த்து சொல்றாரு. உங்களுக்குள்ளே இருக்கலாகாது. உங்களில் எவனாகிலும் பெரியவனாய் இருக்க விரும்பினால். என்னவா சொல்லுங்க? என்னவா? பெரியவனா இருக்க. எல்லாருக்கும் அதன விருப்பம்? கொஞ்சம் சொல்லுங்க. போய் பேசப்படாது, சபையில உட்காந்துக்கிறோம். உங்களில் பெரியவனா, கண்டிப்பா நம்ம பெரியவனா இருக்க விரும்புறோமா? விருப்பம் அதுதான். அததான் சொல்றாரு. உங்களில் பெரியவனா இருக்க விரும்புகிறவன் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க கடவன். என்னவா இருக்கணுமா? பணிவிடைக்காரனா இருக்க கடவன். உங்களில் எவனாகிலும் முதன்மையானவனாய் இருக்க விரும்பினால், முதன்மையானவனா இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு ஊழியக்காரனாய் இருக்க கடவன். ஹீடோஸ் என்ற ஒரு வார்த்தை. ஊழியக்காரனா என்ன தெரியுங்களா? அடிமை. அடிமை. அப்ப பெரியவனா இருக்கணும், முதன்மையானவனா இருக்கணும் அப்படின்னு உலகத்துல நம்ம பெரிய விஷயத்த சொல்லி ஒரு ஆர்டரா இருக்கலாம், ஒரு அத்தாரிட்டியில இருக்கலாம், கோஆர்டினேஷன் பண்ணலாம். ஆனா கிறிஸ்துவினுடைய அன்பு என்ன தெரியுமா? உங்களில் பெரியவனா இருக்கிறவன் உங்கள் என்னவா இருக்கணும்? பணிவிடைக்காரனா, அடிமையா இருக்கணும். இதாங்க கிறிஸ்துவின் அன்பு. உலக வாழ்க்கைக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் வித்தியாசங்க. அது கருப்பு, இது வெள்ளை. இது ஒன்றோடு ஒன்று சேராது. அதனால தான் இயேசு தெளிவா சொன்னாரு, உலக சிநேகிதம் தேவனுக்கு விரோதமான பகை. இந்த உலகத்துல இருந்து வர்ற எந்த காரியமான நம்ம சொல்லிக்கலாம், இது நல்லதுன்னு சொல்லிக்கலாம். ஆனா தேவனுடைய பார்வையில அது பகை. அப்ப நம்ம உலகத்துல தானே இருக்கிறோம். அப்ப இந்த உலகத்து காரியத்துல தேவனுடைய காரியத்தை இந்த உலகத்துல காட்டுறதுக்கு தான் நீங்களும் நானும். விளங்குதா? புரியுதா? அதான் முன்னாடி சொன்னேன், நம்ம குட்டி பரலோகம். உலகத்துல நீதி இருக்குது இல்லைன்னு சொல்ல, ஆனா தேவ நீதினு ஒண்ணு இருக்குது, அதை நம்ம உலகத்துக்கு காட்டணும். புரியுதா? அப்போ கிறிஸ்துவின் அன்பு, கிறிஸ்துவுக்குள் நாம் இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் இருந்த அந்த செயல்பாடு, கிறிஸ்துவனுடைய ஆவி, கிறிஸ்துவனுடைய ஜீவன், கிறிஸ்துவனுடைய சிந்தை, கிறிஸ்துவனுடைய அன்பு கிறிஸ்துவுக்குள் இருக்கக்கூடிய நமக்கு இருக்குதா? இன்னைக்கு நம்ம சோதிச்சு பார்க்கணும் சொல்றது. கடைசியாக 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். 2 தெசலோனிக்கேயர் 3:5. கர்த்தர் உங்கள் இருதயங்களை தேவனை பற்றும் அன்புக்கும் கிறிஸ்துவின் பொறுமைக்கும் நேராய் நடத்துவாராக. 5வதாக பார்க்கிறோம் கிறிஸ்துவின் பொறுமை. கிறிஸ்துவின் பொறுமை. எனக்கு அருமையானவர்களே, பரிசுத்த வேதாகமத்திலே கிறிஸ்துவுக்குள் என்கின்ற வார்த்தையை நாம் படிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் என்ற வார்த்தையினுடைய ஆழமான 5 ரகசியத்தை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த கிறிஸ்துவுக்குள் என்பது கிறிஸ்துவுக்குள் இருக்கக்கூடிய செயல்பாட்டை நமக்குள் காண்பிக்கிறது தான் கிறிஸ்துவுக்குள் என்று வேதம் நம்மை சொல்லுகிறது. அதனாலதான் நம்மளை கிறிஸ்துவுக்குள்னு சொல்லுது. கிறிஸ்துவனுடைய செயல்பாட்டு நமக்குள்ள வரணும்னு. அப்ப இந்த கிறிஸ்துவுக்குள்ளான செயல்பாட்டு நமக்குள்ள இருக்குதா, நம்ம கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோமான்றதை தான் தியானிக்கிறோம். அதுல முதல் காரியம் பார்த்தோம், கிறிஸ்துவனுடைய ஆவி நமக்குள்ள இருக்குதா, கிறிஸ்துவனுடைய ஜீவன் நமக்குள்ள இருக்குதா, கிறிஸ்துவனுடைய சிந்தை நமக்குள்ள இருக்குதா, கிறிஸ்துவனுடைய அன்பு நமக்குள்ள இருக்குதா. கடைசியாக பார்க்கிறோம் கிறிஸ்துவின் பொறுமை நமக்குள்ள இருக்குதா. இன்னைக்கு ஃபாஸ்டா முன்னேறிடணும். அதுக்கு நிறைய யுக்திகளை நம்ம பயன்படுத்துறோம். நிறைய யுக்திகள் முன்னேற்றத்திற்கு. அந்த யுக்திகள் எல்லாம் எங்க இருந்து எடுக்கிறோம் தெரியுமா? பூமியில இருந்து எடுக்கிறோம். பூமியில இருக்கிற காரியத்தை வச்சு நம்ம முன்னேறணும்னு நினைச்சீங்கன்னா முன்னேற்றம் வரும். ஆனா தேவனுடைய பார்வையில் அது மேன்மையா இருக்காது. தேவன் கொடுக்கிற மேன்மை உங்களுக்கு வேணும்னா தேவனுக்குள்ள சார்ந்த அந்த ஒரு மகிமையான காரியத்தை நம்ம தேடணும். அப்போ அதுக்கு என்ன வேணும்னா பொறுமை வேணும். நம்ம ஒன்றும் சொல்லலாம், இதெல்லாம் செஞ்சா நம்ம பெரிய ஆளா இல்லைன்றத பொறுமை. ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கருத்துக்குள் அடங்கி இருங்க. கர்த்தர் உயர்த்துவார்.
கர்த்தர் கொடுக்குற உயர்வு எப்பவுமே நம்மளை விட்டு போகாதுங்க. எப்பவுமே நம்மளை விட்டு போகாது. நம்முடைய உயர்வு நம்ம ஒன்றும் சொல்லிக்கலாம், ஆனா அங்கீகாரம் இருக்காது. அங்கீகாரம். அப்போ அந்த உயர்வுக்கு நம்ம போனோம்னா பொறுமை நமக்கு அவசியம். பொறுமை நமக்கு அவசியம். முகாந்திரம் இல்லாமல் என்ன பண்ணிடக்கூடாது, எடுத்து தெரிஞ்சு நிறைய விஷயத்துல நம்ம அந்த பொறுமையை இழந்துடணும். ஆனா அந்த பொறுமையை இழக்க கூடாது என்பதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துனுடைய பொறுமையை 3 விதமா பிரிக்கலாம். இயேசு கிறிஸ்துனுடைய பொறுமையை 3 விதமா பிரிக்கலாம். நம்பர் 1, பிசாசு அவரை சோதிக்கும் போது இயேசு பொறுமையா இருந்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பிசாசு இயேசுவை சோதிக்கும் போது இயேசு பொறுமையா இருந்தார். 40 நாள் அந்த மவுண்ட் ஆஃப் டெம்டேஷன், சோதனை மலையில இருந்தாரு. அங்க அந்த வசனம் தெளிவா சொல்லும், அவர் ஞான ஸ்நானம் எடுத்த பிறகு ஆவியானவராலே பிசாசுலாம் சோதிக்கப்படுவதற்கு எங்க அனுப்பப்பட்டாராம்? வனாந்திரத்துக்கு. இப்ப எக்ஸாமுக்கு அனுப்புறாரு. யாரு? தேவன் அனுப்புறாரு. போய் எக்ஸாம் இருக்குப்பா, உனக்கு ஒரு டெஸ்ட் இருக்குது. டெஸ்ட் கொடுக்குறவன் யார் தெரியுமா? யாரு? சாத்தான். டெஸ்ட் கொடுக்க போறவன் சாத்தான், எக்ஸாம் எழுத போறவரு இயேசு. இப்ப போயிட்டாரு, எக்ஸாம் எழுதுறதுக்கு போய் நிக்கிறாரு. டெஸ்ட் கொடுக்க போறவன் வருவான்னு காத்திருக்கிறாரு. 1 நாள், 2 நாள், 30 நாள், 40 நாள் ஆயிடுச்சு. வரல. 40 நாள் இயேசு அந்த மலையில இருக்கிறாரு. குடிக்கல, புசிக்கல, ஒன்றும் பண்ணாம 40 டேஸ் இயேசு அங்க நிற்கிறாரு. அவருக்கு சோர் வந்து அந்த பெலன் போய் கீழே விழுந்து தள்ளாடி ஒரு கல்லை பிடிக்கும் போது வந்து நிற்கிறான். எப்படி இருக்கு பார்த்தீங்களா? வந்து நிற்கிறான். அவனுக்கு தெரியும், வெயிட் பண்ணு. ஓ, தேவனே ஒன்று அனுப்பிட்டாரப்பா, வெயிட் பண்ணு. 40வது நாள் வந்து நிற்கிறான். வந்து சொல்றான், ரொம்ப டயர்டா இருக்கிற, இப்போ உனக்கு பசி இருக்குது, நீ எந்த கல்லை பிடிச்சி அந்த கல்லை அப்பமாகும்னு சொல்லு. இது என்ன ஆயிடும்? அப்பமாயிடும். நீ சாப்பிட்டு என்ன பண்ணிக்கலாம்? பழச்சிக்கலாம். நீ பழச்சிக்கப்பா. இப்போ ஒண்ணு முடியல, இன்னும் நீ போனா முடிஞ்சு போச்சு உன் கதை, அதனால சாப்பிடு, அதனால நீ பழச்சிப்ப அப்படின்னு. ஆனா இயேசு என்ன சொன்னார்? மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயின் வார்த்தையினால பழப்பானா. தேவன் தான் என்ன சொல்லி இருக்கிறாரு? மலையில நில்லுன்னு சொன்னவர் எனக்கு ஜீவனை கொடுப்பார். நான் சாப்பிடலனால தேவன் எனக்கு ஜீவனை கொடுப்பார். பொறுமை. சாத்தான் இடத்துல இயேசு பொறுமையை கையாண்டார்னா ஃபேவர் கிடையாது. எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் அந்த சோதனையில நிக்கணும். காட்டுவான் டிவியை. சில இடத்துல எல்லாம் 1 மணி ஆனா கை ஓதுற ஆரம்பிச்சிட்டு நிறைய பேருக்கு. அது என்னென்னவோ பேர் சொல்லுதுங்க. இது ஆரம்பிக்கிறாங்க, அதை ஆரம்பிக்கிறாங்க, இப்படி ஆரம்பிக்கிறாங்க, அப்படி ஆரம்பிக்கிறாங்க. நிறைய பேர் விழுந்துடுறாங்க. எதுல சொல்லுங்க? நீங்களாம் பார்க்கறது இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீதிமான்கள் சபையிலே கர்த்தரை நிற்க வைத்திருக்கிறார். சீரியல் அப்படியே உதிருது பாத்தீங்களா? இப்படியெல்லாம் இருக்குது. இதுதான் சாத்தான் கொடுக்குற டெம்டேஷன். ஆனா நீங்க என்ன பண்ணா? பொறுமையா இருக்கணும். இது கஷ்டம்தான். ஆனா நான் பேசிக்கா ஒரு விஷயம் சொல்லுவேன். நீ எதெல்லாம் அனுபவிக்கிறியோ சகலத்தையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆனா எல்லாம் எனக்கு என்னவா இருக்காது? தகுதியா இருக்கிறது. சகலத்தையும் அனுபவிக்க அதிகாரம் உண்டு, ஆகிலும் ஒன்றிற்கும் நான் அடிமைப்பட மாட்டேன். நீ எவ்வளவு உலகத்துக்கு கொடுக்குறியோ அதே நேரம் தேவனுக்கு கொடு. 1 hour நான் டிவி முன்னாடி உக்காந்தங்க, 1 hour நீ தேவனுக்கு கொடுக்கணும். இந்த மாதிரி ஒரு ஃபிக்ஸ் பண்ணிங்க மைண்ட்ல. அப்ப பாருங்க குடும்ப ஜெபத்துக்கு எவ்வளவு நேரம். சில வீட்டில் ஒரு ஐயா சொன்னார், வாங்க குடும்ப ஜெபம் பண்ணலான்னு எல்லாரும் கூப்பிட்டு உட்கார வச்சாரு. எல்லாரும் உட்காந்தாங்களா, சரி இதை போயிட்டு பாத்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு வெளியே வந்துக்கிறாரு. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி ஜெபம். எல்லாரும் இன்னும் ஜெபமே ஆரம்பிக்கிறது ஏன் சொன்ன? நாங்கள் முடிச்சிட்டோம். நாங்கள் என்ன பண்ணிட்டோம்? முடிச்சிட்டோம். நீங்கள் போயிட்டு வர்ற வரைக்கும் எங்களால் காத்துட்டு இருக்க முடியாது. இப்போதான்ப்பா போனேன், நாங்களும் இப்போதான்ப்பா பண்ணோம். இதை டிவி முன்னாடி உட்கார சொல்லு, இதை மற்ற காரியத்தை போய் செய்ய சொல்லு, மொபைலில் உட்கார சொல்லு. என்ன பண்ணுறான்? டைம் எப்படி ஓடுது? சிலர்லாம் அப்படியே தள்ளிக்கிட்டே இருப்பார் மொபைலில். பிஸ்னஸ் பார்க்குறாருன்னா பிஸ்னஸ் கிடையாது. என்னது தெரியாது அவங்களுக்கெல்லாம். பாருங்களேன், இந்த பக்கம்லாம் குரலே வர மாட்டேங்குது. பார்க்காதவங்களோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரீல்ஸ் எவ்வளோ நேரம் பார்க்குற? பைபிளை கூட தள்ளலாம் தெரியுமா? பைபிள் வசனத்தை கூட தள்ளலாம். தள்ளி 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 படிக்கலாம். இந்த விரல் வசனத்தை எவ்வளோ நேரம் தள்ளுது, ரீல்ஸ் எவ்வளோ நேரம் தள்ளுது. பொறுமை. சாத்தான் உங்களை வஞ்சிக்கிறான்.
இயேசு பொறுமையா இருந்து ஜெயித்தாரு. நீங்கள் சாத்தானை ஜெயிக்கணும். பொறுமை இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். அந்த காரியத்திலேருந்து நீங்கள் விடு பண்ணணும்னா கர்த்தருக்குள் பொறுமையா இருங்க. ஆண்டவரே என்னை நடத்துங்கன்னா அவருக்குள்ள அடங்கிருங்க. பொறுமைன்றது என்ன தெரியுமா? ஒருத்தருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது, அதான் பொறுமை. நல்லா புரிஞ்சுங்க. பொறுமைன்றது ஒருவருடைய கட்டுப்பாட்டுக்குள் அடங்கி இருப்பது. இது இயேசு கிறிஸ்துனுடைய பொறுமை. ரெண்டாவது, இயேசு கிறிஸ்துனுடைய பொறுமை எங்க பார்க்கலாம்னா, ஜனங்கள் மத்தியிலே பிரசங்கிக்கும் பொழுது ஜனங்களாலே பிரச்சனை வந்தது. இப்ப நான் மெசேஜ் எடுத்துட்டே இருக்கிறேன், திடீர்னு பிரதர் எழுந்து சொல்றாரு, இது இங்க சொல்லி இருக்குது, இது இப்படி செய்யலாமா? ஒன்னு அங்கிருந்து ஒருத்தர் எழுந்து சொல்றாங்க, இது இப்படி சொல்லி இருக்குது. புரியுதா? ஒரு வேதத்தை போதிக்கும் போது டிஸ்டர்ப் வரும்போது அது போதிக்கிறவங்க எவ்வளவு டிஸ்டர்ப் ஆகும் தெரியுமா? பொறுமையை இழந்துக்கணும். நாங்கள்லாம் அந்த நாளில் சபைக்கு போயிட்டு இருக்கும்போது, இந்த பழைய சபையிலலாம் இருக்கும்போது பிரசங்க டைமில் யாராவது ஏஞ்சி போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிரசங்கியாரு பயங்கரமாக திட்டுவார். எல்லாம் அடிக்கின்னு உக்காண்டிருப்போம். எப்படா முடியும்? ஏன்னா அவருக்கு அவ்வளோ கோவம் வரும், அவ்வளோ கோவம் வரும். அதனாலே பயந்துட்டு எல்லாம் என்ன பண்ணுவோம், அமைதியாக உட்காந்து அதாவது ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே எப்போ இந்த செய்தி முடியுமோ தெரியல. இதெல்லாம் அனுபவப்பட்டிருக்கிறோம், இப்படியெல்லாம் அவஸ்தைப்பட்டிருக்கிறோம். ஆனா இயேசு கிறிஸ்து அந்த அவஸ்தை வந்தது. எல்லாரும் குறை சொல்ற மாதிரி அவங்களுக்கு ஒவ்வொரு கவுண்டர் கொடுத்துட்டே இருக்கிறான். எல்லாருக்கும் பொறுமையாய் பதில் சொன்னார். எங்கேயும் அவர் என்ன பண்ணல, துஷ்பிரயோகம் பண்ணல, எமோஷனல் ஆகல. மாத்திரமல்ல, ரெண்டாவது இயேசு கிறிஸ்துடைய பொறுமை எங்க பார்க்கலாம் தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையில பார்க்கலாம். நிறைய நேரம் என்ன பண்றோம், சத்தியத்தை கேட்ட உடனே, ஆண்டவரே நான் என்ன பண்ணுறேன், மாறிடுறேன் ஆண்டவரே, நான் செஞ்சிடுறேன் ஆண்டவரே, என்னது இன்னைக்கு நான் தேவனால தொடப்பட்டேன் ஆண்டவரே, நான் இனிமேல் நான் அப்படி தான் வாழ்வேன். வீட்டுக்கு போனோன்னு என்ன பண்ணுறோம், தீர்மானம் எடுக்கிற தீர்மானம் என்ன ஆகுது, காத்தோடு போகுது. எப்படி இருக்கும் ஆண்டவருக்கு? ஆஹா, சபையில் எவ்வளோ நீ அருமையாக நம்ம முடிவு எடுத்த, ஆனால் இங்கே பார்த்தா முடிய எடுத்து போட்டு போயிட்டே இருக்கியம்மா. புரியுதா? பொறுமை. கிறிஸ்துவினுடைய பொறுமை உங்களுக்கு எனக்கும் இருக்கணும். சாத்தானுடைய சதியை மேற்கொள்ளணும்னா தேவனுக்குள்ள அடங்கி பொறுமையா இருக்கணும். மனுஷர்களுடைய கவுண்டருக்கு நீங்க பொறுமையா பதில் கொடுக்கணும். மாத்திரமல்ல, நீங்கள் உங்களுக்கு பொறுமையை வகுத்து கொள்ளணும். இதுதான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கக்கூடிய ரகசியம். ஆகினால எனக்கு அருமையானவர்களே, கிறிஸ்துவுக்குள் இருக்கக்கூடிய செயல்பாடு, 5 செயல்பாடை வைத்துதான் கிறிஸ்துவுக்குள் என்று வேதம் நம்மை சொல்லுகிறது. இந்த கிறிஸ்துவுக்குள் இருந்த இந்த 5 காரியமும் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் கொடுக்கணும். அதன்படி நம்ம வாழணும், அதை நம்ம கடைபிடிக்கணும். இதுதான் கிறிஸ்துவுக்குள்ள நம்ம இருக்கிறோன்றதுக்கு அடையாளம். சரியா? அப்ப அந்த 5 அடையாளங்கள்ல முதல் அடையாளம் என்னங்க சொல்லுங்க பார்க்கலாம். கிறிஸ்துவின் ஆவி. 2வது கிறிஸ்துவின் ஜீவன். 3வது கிறிஸ்துவின் சிந்தை. 4வது கிறிஸ்துவின் அன்பு. 5வது கிறிஸ்துவின் பொறுமை. கிறிஸ்துவுக்குள் இருந்த இந்த 5 செயல்பாடும் கிறிஸ்துவர்களாய் இருக்கக்கூடிய நமக்குள்ள இருக்கணும். ஆகியால் நாம் கிறிஸ்தவர்களாய் இருக்கிறோமா, கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோமா? கிறிஸ்துவுக்குள் குழந்தையா இருக்கிறோமா, கிறிஸ்துவுக்குள் சம்பூர்ணமாக்கப்பட்ட பூரண மனுஷன் கிறிஸ்துவை தரித்து கொண்ட கிறிஸ்தவர்களாய் இருக்கிறோமான்றதை இன்று தீர்மானித்து இன்று தேவனுக்கு ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நிச்சயம் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவத்தை கட்டி எழுப்புவார். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.